ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஆம் ஐ ஆக்சுவலி தி ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறது. ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 1. ஹை ஸ்கூல் போனப்போ எல்லாரும் என்ன புள்ளி பண்ணிட்டு இருந்ததுனால நான் ஸ்கூலுக்கு போகிறதையே நிப்பாட்டிட்டேன். 5 வருஷத்துக்கு மேலே ஷட்டினா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். அப்போ தான் அது நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னோட சேடான வாழ்க்கையில இருந்து உன்னை ரீஇன்கார்னேட் பண்ண போகிறோம். உனக்கு ஓவர் பவரை கொடுக்குறோங்கிறதுனால உன்னோட நெக்ஸ்ட் லைஃப் நீ ரொம்பவே ஹாப்பியாக வாழ கார்டஸ் சொல்லவும் அப்படின்னா எனக்கு தேவையானது அமைதியான சாதாரண வாழ்க்கையை இஷ்டப்படி நான் வாழணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஓகே ரீஇன்கார்னேட் பண்ணுங்கன்னு சொல்லவும் கார்டஸும் ரீஇன்கார்னேட் பண்ணுறாங்க. ஈவன் கார்டஸ் சொன்ன மாதிரி ஓவர் பவர் இருந்தாலும் லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணி இங்கே ஒரு ஷட்டினா ஹாப்பியாக வாழணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சின்ன குழந்தையில இருந்தா திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ பார்க்குறேன். அரசே உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொல்லவும் எஸ்லாட்டே நம்ம 2 பேருக்கு அழகான பையன் பிறந்திருக்கான். அது ஒரு ராயல் இன்சிக்னியாவோட டேமன் கிங்க தோக்கடிச்ச உனக்கும் எனக்கு பிறந்திருக்கான். நான் கண்டிப்பா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பான். ராயல் மேஜ் இவனோட பவரை செக் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஹீரோட பவரை மெஷர் பண்றாங்க. ஒரு 50 லெவல்ல இருப்பான் கிங். பார்த்தா அவர் 2 தான் இருக்கு. அண்ட் இவருக்கு எந்த எலமெண்டலும் இல்ல, ஜஸ்ட் பேரியர் மேஜிக் தான் சொல்லவும் இது மட்டும் வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா அப்படின்னு கோயின் சொல்லவும் கிங்கோ கோயினும் யோசிச்சு இவ பறக்கும் போதே இறந்து போயிட்டான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லைஃப்ல சுத்தி மோசமான ஆளுங்க தான் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா இப்பவே போய் குழந்தை இறந்துட்டு நியூஸ் கூட இந்த குழந்தைய ஃபாரஸ்ட்குள்ள கொண்டு போய் போட்டு கொண்டுருங்கன்னு சொல்லவும் அச்சோ போச்சு பெரிய பிரச்சனை அப்படின்னு கார்டஸ் சொல்லவும் என்னாச்சுன்னு இன்னொரு கார்டஸ் கேட்கறா. இந்த வேர்ல்டுல இவனோட பவர்ஸை மெஷர் பண்ற லெவலுக்கு கிறிஸ்டல் இல்ல. அண்ட் நான் அவனுக்கு எலமெண்டலியோ கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லப்போ சரி அவன் பவர் என்னன்னு கேட்டா அவனோட லெவல் 1002 அப்படின்னு சொல்லி அந்த கார்டஸ் சொல்றா. சோ நம்ம ஹீரோ தான் அந்த வேர்ல்டுல இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லானவன். இந்த பேபி ஸ்ட்ரென்த் வச்சுக்கிட்டே என்னால எந்திச்சு கூட போக முடியலையே. என்கிட்ட பேரியர் மேஜிக் இருக்குன்னு அந்த ஆள் சொன்னால அதை எப்படி நான் விஜுவலைஸ் பண்ணா வந்துருமா? ஜஸ்ட் நான் இமேஜின் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்கொயரா இமேஜின் பண்ணுவோம். அந்த பேரியர் வருது இன்விசிபிளா டிரான்ஸ்பரண்டா. நம்ம ஹீரோ அவன் இஷ்டத்துக்கு அந்த பேரியரை இமேஜின் பண்ணுவோம். அதுவும் அதே மாதிரி மாறுது. பேரியரை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ மேல பறக்குறான். காட்டுக்குள்ள அனிமல்ஸ் வராம இருந்தா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து நிக்குது. பேரியர் இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. பேரியரை வச்சு டைரக்டா அட்டாக் பண்ணா அதுக்கும் எதுவும் ஆகல. சோ இப்ப மரத்தை அப்படியே நம்ம ஹீரோ போடுங்க, அதை வச்சு அந்த ஃபாக்ஸ் அடிக்கிறான். அது லைட்டா தான் டேமேஜ் ஏற்படுத்துதுன்னு உடனே வேற எதை வச்சு அட்டாக் பண்ண அப்படின்னு பார்த்து ஒரு பெரிய பாறை எடுக்கவும் சரண்டர் ஆயிருது அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லுது. யாரோ என்கிட்ட பேசுன மாதிரி இருந்துச்சு. சரி யாரா இருந்தா என்ன, இதை முதல்ல கதையை முடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போனா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க நான் சரண்டர் ஆயிட்டான்னு சொல்லவும் இந்த டாகி தான் பேசுதா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை விட்டுருதான். நான் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு வந்து நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு சாதாரண ஃபெண்டர் தான். சரி நீ என்ன கிரீச்சர்னு அதை கேட்கவும் உன்னால பேசக்கூட முடியாது, ஆனா நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியா? உன்னை பார்த்தா இப்பதான் பிறந்த ஹியூமன் பேபி மாதிரி இருக்கேன்னு கேட்கவும் ஆர்ட்ஸ் சவுண்ட் வேவா கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பேரியரை யூஸ் பண்ணி பேசுறான். பேர் என்னன்னு அது கேட்கவும் பழைய நேமான ஹார்ட்டோ அப்படிங்கறதையே நம்ம ஹீரோ சொல்றான். என் மானா லெவல் கம்மியா இருக்குன்னு என்ன தூக்கி போட்டாங்கன்னு சொல்லவும் என்னது உன் மானா லெவல் கம்மியா இருக்கா? எந்த ஹியூமன் கிட்டயும் நான் இவ்வளவு மானாவை பார்த்ததே இல்ல. ஒருவேளை மேபி நீ தான் டீமன் கிங்கோட ரீஇன்கார்னேஷனா இருக்குமா அப்படின்னு கேட்கவும் சீனா இருக்கட்டும் நம்ம ஹீரோமா ஆமான்னு சொல்லியிருந்தான். டீமன் கிங் நீங்கன்னு தெரியாம உங்களை அட்டாக் பண்ணிட்டு என்ன கொண்டுக்கோங்கன்னு சொல்லவும் நான் எது கொள்ள போறேன், நீ நல்லபடியா நடந்துகிட்டா போதும் நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க கருணையை நான் எப்பவும் மறக்க மாட்டேன், உங்களை அட்டாக் பண்ணவே மாட்டேன், ஏன்னா நான் ஒரு நியாயமான ஃப்ளேம் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஃப்ளே அப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும் வெயிட் பண்ணுங்க லார்ட் ஹாரட்டோ, என்ன நீங்க உயிரோட விட்டுருக்கீங்க, எனக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லவும் ஃப்ளேன்னு நான் உன்னை ஷார்ட்டா கூப்பிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் எப்படியோ எனக்கு நீங்க ஒரு பேர் கொடுத்துட்டீங்க, இனிமே நான் உங்க அடிமை, நீங்க தான் என்னோட மாஸ்டர்னு சொல்லவும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கீழே விழுறா. மாஸ்டர் என்னாச்சுன்னு கேட்கவும் இதை எந்த மேஜிக்காலையும் சரி பண்ண முடியாது, எனக்கு பால் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி அப்படின்னா நான் என்னோட பாலை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு இப்போ ஹியூமன் ஷேப்பா இருக்குது. லார்ட் ஹாரட்டோ என்னாச்சு உங்க ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கவும் ஏதாச்சும் ட்ரெஸ் போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி கேவலமான உருவத்தை உங்களுக்கு காமிச்சதுக்கு சாரின்னு சொல்லவும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடுறான். பால் மட்டும் நான் குடிக்கல, நான் பசியிலேயே செத்துருவேன். ஸோ எனக்கு ஒரு வழி இல்லை நம்ம ஹீரோ யோசிச்சா குழந்தை பத்தாதான் பால் கொடுக்க முடியும். ஸோ நீங்க தான் எனக்கு குழந்தைய கொடுக்கணும்னு வா சொல்றா. சாரி லாட் ஹார்ட்டோ, நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு வா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்த வரான். பேசுறது ஃபிளேக் மட்டும் கேட்கற மாதிரி நம்ம ஹீரோ பேரியர் மேஜிக்கை கனெக்ட் பண்றான். எதுக்காக அங்க வர ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு ஃபிளேக் கேட்கவும் ஹியூமனை நான் கொண்டு போகணும்னு சொல்லுவோம். மாஸ்டர் ஹார்ட்டோ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு வா சொல்றா. அந்த குழந்தை என் ஃபேமிலிக்கு சொந்தமானது அப்படின்னு அவர் சொல்லவும் நீங்க ஹியூமன்ஸ் தான் அவரை வேண்டாம் நீங்க விட்டுட்டீங்களேன்னு ஃபிளேக் கேட்கவும் நேரம் அந்த குழந்தைக்கு பசிச்சிருக்கோ அதான் நான் பால் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் காமிக்கிறாரு. ஐயா ஜாலி நம்ம ஹீரோ பார்த்தா என் மாஸ்டருக்கு இதெல்லாம் தேவையில்லை, நானே பால் கொடுத்துக்கிடுவேன் அப்படின்னு வா சொல்றா. அடி பாவி ஒழுங்காத வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால அந்த ஹியூமன் சைல்டை எப்படி வளர்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்கவும் அதை எப்படியா இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற, முதல்ல நீ யார் அதை கேட்கறதுக்கு, என் மாஸ்டர் நீயே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு கேட்கவும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது இறந்து போயிடுச்சு, ஆனால் அவெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, இந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உங்க பேக் ஸ்டோரி என் கண்ணு கலங்க வச்சிருச்சு அப்படின்னு பிளே சொல்லவும் கொய்க்கா எமோஷன் ஆகுற. பிறந்த குழந்தைய அவன் மாஸ்டர்னு சொல்ற, நீ ஒரு வியர்டான டீமன் தான், உனக்கு அவன் மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீ அவனுக்கு ஒரு சர்வெண்டா அவன் கூடவே இரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. என்னோட பேரு கோல்ட் சன் ஃபேஸ் அப்படின்னு அவர் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. குழந்தையோட துணி இதுல போடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இறந்து போன மாதிரி பிளட் எல்லாம் ஊத்தி குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கான தடயத்தை அழிச்சிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் ஓடுது. அம்மா அப்பா ஷார் எல்லாருக்கும் குட் மார்னிங் அப்படின்னு நம்ம ஹீரோ வரான். 9 வருஷம் கடந்துருச்சு. மார்க்ரேவ் கோல்டோட வீட்டுல இருந்து நானும் கிளம்பலான்னு பார்த்தா பட் அவங்க காமிச்ச பாசத்துல அவங்கள விட்டு போக மனசுல. அப்புறமா என்னோட சிஸ்டர் சா கிட்ட பேசினதே இல்லை, என்ன பார்த்து எப்போ பயந்துட்டே இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இப்ப ஃப்ளே வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்றா. ஃப்ளே என் கூட விளையாட வரியா அப்படின்னு சொல்லி சார் கேட்கறா. ஃப்ளே கூட மட்டும் எப்படிதான் இவ்வளோ க்ளோஸா இருக்காளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் மாஸ்டருக்கு சர்வ் பண்றதுதான் என் கடமை, விளையாட நேரம் இல்லன்னு ஃப்ளே சொல்லவும் ஃப்ளே அவ கூட விளையாடுன்னு சொல்லவும் நீங்க சொன்னா ஓகே மாஸ்டர் அவ போய் விளையாடுறா. சார் உங்ககிட்ட பேசலன்னு கவலைப்படாத ஹாரட்டோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் நான் கவலை எல்லாம் படலாமா நம்ம ஹீரோ சொல்றான். உன் ஃபேஸை பார்த்து
பார்த்தா அப்படி தெரியல, ஒரு பொண்ணுங்கிறதுனால அவ கூட ஈஸியா அட்டாச் ஆகுறா, நீ ஒரு பையங்கிறதுனால அவ வெக்கப்படுறாளோ என்னமோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவோ, ஒருவேளை சாருக்கு நான் ஒரு சின்ன பையன் இல்ல 33 வயசு ஆளுன்னு தெரிஞ்சிருக்குமோ, வயசான ஆள் கூட எல்லாம் நான் ஏன் விளையாடணும்னு தான் அவ யோசிக்காளோ அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். சாருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணு, கண்டிப்பா அவளுக்கு ஒன்று பிடிச்சிரும். அது போக நீ தான் அடுத்து இந்த எஸ்டேட்டோட ஓனர் ஆக போற, வீட்டுக்குள்ளேயே இருக்காம அப்பப்ப வெளியே போன அவங்க அம்மா சொல்றாங்க. ப்ரீவியஸ் லைஃப்ல நம்ம ஹீரோ ஒரு ஷட்டினா இருந்ததுனால நம்ம ஹீரோக்கு வெளியே போறதே பிடிக்கல. ஒரு நாள் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது யாரும் நான் போகணும்னு நினைச்சு கவலைப்படக்கூடாது, பட் ஃபிளேவும் என் மாஸ்டர் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்காக தான் ஏன்ஷியன் மேஜிக்கலா கத்துக்கிட்டு என்னோட பாடி டபுள கிரியேட் பண்ணிருக்கேன். பட் இதுகிட்ட எந்த மொமெண்ட்ஸும் இல்ல, பேசவும் மாட்டேங்குது, இதுக்காக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு மேஜிக் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருவேளை அப்படின்னா போறதா இருந்தா ஃபிளே என் கூட வந்துருவா, யார் வருத்தப்படக்கூடாதுன்னா ஃபிளேக்கு ஒரு பாடி டபுள் உருவாக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹார்ட்டோ கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடுறாங்க. அவங்கிட்ட எந்த மேஜிக்கல் எலமெண்ட்டும் இல்ல, அண்ட் நீ ரூம்குள்ளேயே வெட்டியா தான் இருக்க, சோ ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் ஏதாச்சும் கத்துக்கோ, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல உனக்கு வேற எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு அவங்க அப்பா கேட்கவும், எனக்கு ஏன்ஷியன் மேஜிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அதான் ரூம்குள்ள உட்காந்து எப்போ படிச்சிருக்கேன்னு கேட்கவும், ஆமா நான் போய் படிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடி போகவும், அது இருக்கட்டும் மேபே உனக்கு ஸ்வார்ட்ஸ்லயோ ஸ்கில் இருக்கலாம், சோ ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும், வந்து நான் அட்டாக் பண்ணுன்னு சொல்லவும், எர்த் ஷேட்டரிங் வாரியர்னு பேர் எடுத்த உங்க கூட ஃபைட் பண்ண சொல்றீங்க, இது நியாயமே இல்ல, எதுக்கோ சேஃப்டிக்கு இருக்கட்டும் நம்ம ஹீரோ பாடியில பேரியர் மேஜிக்க போட்டு ப்ரொடெக்ஷனுக்கு வச்சுக்கிட்டு இப்ப போயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அதுக்கு ஸ்வார்டுக்கு பேரியரை போட மறந்துட்டேன், அது உடஞ்சிட்டே நம்ம ஹீரோ பார்த்தா, ஹார்ட்டோ நீ இப்ப என்ன பண்ண, அதை திருப்பியும் பண்ணு, பட் இந்த தடவை டச் பண்றதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு அவங்க அப்பா டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணிருந்தான், இதுக்கு வாய்ப்பே இல்ல, லெவல் 30க்கு மேல இருக்கிறவங்களால தான் இந்த அட்டாக்கே டாஷ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவா. அப்படியா சூப்பர் நம்ம ஹீரோ பாக்குறான், லெவல் 77 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்னு சொன்னாங்க, மேபி எனக்கு பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், நானும் திரும்ப போய் செக் பண்ணி பார்த்தேன், ஆனா அதே லெவல் 2ல தான் இருந்தேன், 3 டிஜிட்டை வச்சுமே செக் பண்ணி பார்த்தேன், என் பவர் என்ன தௌசண்ட்ஸ்லயே இருக்க போது, லெவல் 2லயே தான் நான் இன்னும் இருக்கேன், என் பேரியர் மேஜிக்கை வச்சு என் இமேஜினேஷனுக்கு தகுந்தபடி என்ன வேணா பண்ணலாம் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ ஏதாச்சும் அவேக்னிங் இருப்பியோ, சரி அதை விட்டு தலை, நீ ஆமச்சர் மாதிரி தான் மூவ் பண்ற, சோ டெய்லியும் நம்ம ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆச்சுங்க எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், நம்ம பையனுக்கு ஸ்வாட் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சேன், அவன் வேற லெவல்ல ஃபைட் பண்ணா, அவன் ரீஇன்கார்னேட்டட் டீமனா இருப்பானு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லவும், இது அப்படின்னு அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. பயப்படாத, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெமானிக் ட்ரேட்ஸோட பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், டீமன் மாதிரி நம்ம பையனுக்கு தான் கொம்பு ரக்கன்னு எதுவும் இல்லையான்னு கேட்கவும், ஜஸ்ட்ல அந்த ராயல் இன்சிக்னியா இருக்கு, ஃபிளேவர் அவன மாஸ்டர்னு சொல்லிட்டு தெரியுறா, அது கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் அவன் நம்ம பையன் தான், நம்ம அவனை சந்தோஷமா வளர்க்கணும் இன்னும் உங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க. அரட்டோ டீமனா இருக்கலாம் வாய்ப்பு இல்லை, ஆனா அவன்கிட்ட ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு சார் யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹியூமன்ஸோட ஹையஸ்ட் லெவலே வந்து 77 தான், பட் நம்ம ஹீரோவோட லெவல் 1002ல இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் சார் வந்து எதனாலயா நம்ம ஹீரோ மேல சந்தேகத்தோடயே இருக்கா, என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எபிசோட் 2 சில பேண்டிட்ஸ்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு மெய்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. வெளியே என்ன நடக்குன்னு நம்ம ஹீரோ இங்க இருந்துட்டே பாக்குறான். அவங்க அப்பாவோட ஆர்மி அடிப்பட்டு வந்திருக்கு, ஹீலிங் மேஸ் தேவா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கத்திட்டு இருக்காங்க. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு பேண்டிட் குரூப்பை பிடிக்க போயிருந்தா, அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, பட் நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்க எங்களை ஆம்புஷ் பண்ணிட்டாங்க, நாங்க வர்றது அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, எல்லா பிளானையும் பக்காவா நான் போட்டேன், ஆனா இப்போ என் ஆளுங்க எல்லாரும் இப்படி அடிபட்டு வந்து நிக்கிறாங்க, மன்னிச்சிரு மகனே, உன் அப்பாவோட அந்த வீக்கான சைடை நீ பார்க்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லவும், நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆக்குறான். கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சேன், அப்படி திருடங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பாவை பத்தி ஃபிளே பேசவும், ஹீரோ டென்ஷன் ஆகி வா எம்மோடு அப்படின்னு சொல்றான். இவ அங்க இருக்கிற அடிப்பட்ட எல்லாரையுமே நம்ம ஹீரோ அப்படியே ஹீலிங் பண்ணிக்கிட்டே போறான். அட என் காய சரியாயிடுச்சு, திடீர்னு நம்ம எல்லாரும் எப்படி ஹீலிங் ஆனோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஃபிளே நம்ம ஹீரோ ரூமுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தூங்க ட்ரை பண்றான், நான் தூக்கமே வரல, இவ என்ன அமைதியாவே இருக்கா, ஒருவேளை நான் வாயமோடுன்னு சொன்னதுல இருந்து இவ அமைதியாவே இருக்கால நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் அது ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், இப்ப நீ பேச அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு கோவப்படுத்துற மாதிரி நான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு வா சொல்லவா. என் கூடவா நம்ம ஹீரோ அவளை ரூஃப் டாப்க்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த திருடங்க எங்க இருக்காங்கன்னு அந்த ஊர் ஃபுல்லா தேடுறான். அண்ட் ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கிறது பார்க்கும்போது அவங்க திருடங்க மாதிரி தெரியுது, டீமை பார்த்தா திருடங்க மாதிரி தெரியுது, சோல்ஜர்ஸ் கூட உட்காந்துருக்காங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். நடந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க அப்பா வரது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னா இது சாதாரண விஷயம் இல்லைன்னு பிளே சொல்லவும், வா நம்மளே போய் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ பிளேவோ பறந்து போறாங்க. இவங்க பறந்து போறதா சார் பாத்துருதா, எர்த் ஷேட்டரிங் வார்ஹாமரே எனக்கு எப்படி பயந்து ஓடுனா பாத்தீங்கல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், அதுக்குள்ள நம்ம வெற்றியை கொண்டாட முடியாத ஆளுங்களோட எப்படியா தப்பிச்சு போயிட்டான்ல, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம கொண்டாட முடியாத ஆளுங்களோட எப்படியா தப்பிச்சு போயிட்டான்ல, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம எம்பயருக்கே திரும்ப போக முடியும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தா, அப்ப நீங்க எம்பயர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறா. பேரியர் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்களை அசைய விடாம பண்றா. என்ன தைரியம் தான் ஒருத்த பேசவும் டக்கு நம்ம ஹீரோ அவனை செவுத்தோட அடிக்கிறாங்க. கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க விட்டுருத நம்ம ஹீரோ விசாரிக்குமா, அவங்களும் உண்மையை சொல்றாங்க. பக்கத்து கிங்டம்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்ததுன்னு சொல்லுவோம். பார்டர் சேஃப்டியை தாண்டி எப்படி உள்ள வந்தீங்கன்னு ஃபிளே கேட்கவும், உள்ள இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, பட் அது யாருன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்பாவோட எனிமி தான் யாரோ இதை பண்ணிருக்காங்க, பட் அது யாரா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இனி நாங்க இந்த பக்கமே வரமாட்டோம், என் பெயருக்கே போயிடும், எங்களை விட்டுருன்னு சொல்லவும், ஃபிளே இந்த மொத்த இடத்தையும் கொளுத்தீரு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க தான் தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டோமே அப்படின்னு அவங்க கேட்கவும், எங்க அப்பாவையும் அவர் ஆர்மியும் ஆம்பிஷ் பண்ணிட்டு நீங்க செஞ்ச செயலுக்கு என்கிட்ட கருணை எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னு ஹீரோ சொல்லவும், மாஸ்டரை கோவப்படுத்தினா இத்தாண்டா நிலமா அப்படின்னு ஃபிளே இப்போ அந்த மொத்த இடத்தையும் இருக்கிறா. நீங்க இதை சூப்பரா ஹேண்டில் பண்ணீங்க மாஸ்டர் அப்படின்னு ஃபிளே சொல்லவும், ஓ தேங்க்யூ. சோல்ஜர்ஸ் இந்த பிரச்சனை எதை பத்தி எனக்கு தெரியாது, பட் என் ஃபேமிலி மேல கை வச்சா இதான் நிலைமை, எங்க அப்பாவுக்கு ஒரு அனானிமஸ் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டீரியஸா அந்த பேண்டிட்ஸ் இருந்த இடம் எரிஞ்சிருச்சு, அண்ட் அவங்க பக்கத்து என் பேர்ல இருந்து வந்திருக்கிற சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லவும்,
சொல்லவும் ஏன்னா உண்மையாவா நம்ம ஹீரோ அப்பா ஷாக் ஆகுறா. உயிர் பழச்ச சில பேண்டட்ஸ் கிட்ட இருந்து விசாரிச்சா அது உண்மைதான் கன்ஃபார்ம் மட்டும் அப்படின்னு சொல்லவும் இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பா அந்த பேண்டட்ஸ் எல்லாம் யார் அழிச்சான்னு தெரியுமா அப்படின்னு சார் கேக்குறா. அது எனக்கு தெரியல, பட் அது யாரா இருக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியும். என்னை விடவோ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா, மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்க, அப்பப்ப வெளியே போவா, அந்த டைம்ல இதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா அது ஃபிளேயா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை கேட்டுட்டு சார் அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. பத்திரமா விளையாடுனா அப்படின்னு அவங்க அப்பா அனுப்புறாரு. கண்டிப்பா என் பிரதரும் ஃபிளேவன் நேற்று நைட் நான் பறந்ததை பார்த்தேன் அப்படின்னு நேரா ஃபிளே கிட்ட போயிட்டு ஃபிளே நம்ம வீட்டுல 2 ஹார்ட்டோ இருக்காங்களான்னு கேட்கவோ இது என்ன வித்தியாசமான கொஸ்டின், உனக்கு தலையில எதுவும் அடிபட்டுச்சு அப்படின்னு ஃபிளே கேட்கறா. நீயும் ஹார்ட்டாவும் பறந்து போறத பார்த்தேன், ஆனா அவன் ரூம்ல போய் பார்த்தா அவன் தூங்கிட்டு தான் இருந்தான், பட் அவன் உடம்புல இருந்து ஓவர் ஃப்ளோ ஆகுற அந்த மாணவனா அதுல சென்ஸ் பண்ணல அப்படின்னு வா சொல்லவும் நீ சொல்ற அந்த ஆறாதான் லார்ட் ஹார்ட்டோவோட உண்மையான மானா பவர். அவரோட பவரை மெஷரே பண்ண முடியாத அளவுக்கு அவர் ரொம்பவே பவர், ஈவன் என்ன விடமா அவர் ரொம்ப பவர்ஃபுல், அவர் முன்னாடி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்ப ஹார்ட்டோ உண்மையிலேயே யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஷார் கேட்கவும் என்னால அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, பட் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா பெரிய விஷயங்களை அடைய முடியாது அப்படின்னு பிளே சொல்ற. என்னோட பாடி ரோபோ காப்பி வரைக்கும் அவ தெரிஞ்சுக்கிட்டாளா, இதை நான் இப்பவே அப்பாட்ட போய் சொல்லணும்னு அவ யோசிச்சு போய் சொல்லிட்டான்னா எதுக்கோ அவ மேல ஒரு கண்ணு வைக்க அலாரமையும் செட் பண்ணி வைக்க அப்படின்னு நம்ம ஹீரோ செட் பண்றான். இப்ப நம்ம ஹீரோ எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஷார் நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ஷார் அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பவும் டக்குனவா ஓடி இருந்தா அட்லீஸ்ட் பாத்ரூம்லயாச்சு பிரைவசி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருந்தா அங்கேயோ சார் நின்று எட்டி பார்த்துக்கிட்டே தான் நிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்படியே நம்ம ஹீரோ எங்க போனாலும் சார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ஒரு வாரமா ஆகுது. அண்ட் நம்ம ஹீரோ எங்க இருந்தாலும் சார் நம்ம ஹீரோ பின்னாடியே தான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னது அம்மாவும் சாருமா போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆனுவல் கேதரிங்ல கண்டிப்பா கலந்துக்கிடணும், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்காது, அவங்கள அனுப்புறேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. பிளே அவங்க கூட வருவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பிளே எங்க போனானே தெரியலன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஓ ஆமா நான் தான் மான்ஸ்டர் எல்லாத்தையும் அவளை போய் மிரட்ட சொன்னா, வில்லேஜர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சார் நம்ம ஹீரோவையே முறைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரூம்ல இருக்கும்போது திடீர்னு அலர்ட் மெசேஜ் வருது. சாரையும் அவங்க அம்மாவையும் இம்பீரியல் சோல்ஜர்ஸ் துரத்திட்டு இருக்காங்க. லேடி நட்டாலியா நீங்க எங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி இவங்க சோல்ஜர்ஸ் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அம்மாவும் சாரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. சாரோட காதுல கேட்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசுவோம். அம்மா இந்த வழியா போங்க, இந்த இடத்துல திரும்புங்க, இப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க, இங்க இருந்து டைரக்டா கீழே குதிங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்றா. அவங்க அம்மாவும் மேல இருந்து குதிக்கிறாங்க. அவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணி சேஃபா கீழே இறங்குறாங்க. அம்மா என்ன நம்புங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நம்ம ஒளிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சார் சொல்லவும் இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா யோசிச்சுட்டே போறாங்க. சாரா அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்றா. ஒளிறதுக்குன்னு இந்த பிளேஸ் ரெடியான மாதிரி இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவங்க கண்டிப்பா பக்கத்துல தான் இருப்பாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல, பட் அவரை பார்த்தா ஒரு ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் ஹீரோவா நம்ம கேட்கறா. நம்மள மாதிரி இன்னசென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி கெட்டவங்களை அழிக்கிறவங்க தான் ஹீரோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் நீங்க இங்க இருந்து போவாதீங்கன்னு வா சொல்லவும் உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போறாங்க. ஒரு இல்யூஷன் மேஜிக் இருக்கு அங்க, அப்படி ஒரு கேவ் இருக்கிறதே தெரியல. இம்பீரியல் சோல்ஜர்ஸ் அங்க வந்திருந்தாங்க. அந்த குழந்தைய பக்கத்துல தான் இருப்பா, தேடுங்கன்னு சொல்ல மாட்டிக்கிட கூடாது, சாரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா தன்னைத்தானே கொள்ளலான்னு போறாங்க. கோல்ட், சார்லட், ஹார்ட்டோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க சாகலான்னு போகவும் கத்தி அப்படியே துண்டா சகருது. நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன நீங்க கோபப்படுத்திட்டீங்களா அப்படின்னு செம டென்ஷன் ஆக்கி எல்லாரையும் அட்டாக் பண்றான். இப்போ நீ வெளியே வரலாம், உங்க அம்மா அன்கான்சியஸா இருக்காங்க, பட் கூடிய சீக்கிரமே ஹெல்ப்க்கு ஆளுங்க வருவாங்க. நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த வியர்டான ஆரா இது, ஆனாலுமே இவன் ஒரு ஹீரோன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஹார்ட்டோ ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை பரவாயில்ல இருக்கட்டும்னு திரும்பி பார்த்துதான் நீ உண்மையிலே ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸா, அம்மா சொன்னாங்க நீ இன்னசென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி பேட் காய்ஸை தோக்கடி பண்ணு அப்படின்னு சார் கேட்கவும் ஆமா ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் தான் நம்ம ஹீரோ சொல்லவும் சூப்பர் பவரை யூஸ் பண்ணி பேட் கைஸ்க்கு தண்டனை கொடுப்பதானு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். இத்தனால நான் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன், என்னோட பிரதர் இவ்வளவு அருமையானவன் தெரியாதுன்னு சொல்லவும் இது நமக்குள்ளேயே சீக்கிரட்டா இருக்கட்டும் சரியான்னு சொல்லவும் ஈவன் போய் சொல்றதா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட நான் இதை பத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சார் சொல்றா. சரி நல்லது, நான் போய் வெளியே இருக்கிற பேட் கைஸை பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பக்குவோம். ஆமா அதுதானே ஒரு ஹீரோவோட ஜாப், போய் அவங்கள பனிஷ் பண்ணுன்னு சொல்லவும் சரின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். பிளே போய் அவங்கள சேஃபா ரிட்டர்னா கூட்டிட்டு வந்துருக்கா. நம்ம அடிப்பட்ட சோல்ஜர்ஸும் திரும்பவும் மர்மமான முறையில ஹீலிங் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லவும் என் ஃபேமிலியை காப்பாத்திருக்கான், சோல்ஜர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிருக்கான், அவனுக்கு நான் எப்படி நன்றி சொல்றது, ஹர்சன் யாருன்னு தெரியல, ஹார்ட்டோ அது யாரா இருக்கும் நீ நினைக்கிறேன்னு கேட்கவும் யாரா இருந்தா என்ன அவன் நம்ம பக்கம் இருக்கான்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லுவா. ஆமா சார்லட்டா அவன் ஒரு ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொன்னான்னு சொல்லவும் அதை பத்தி எதுக்கு கவலைப்படுறீங்க, திரும்பவும் இம்பீரியல் சோல்ஜர்ஸ் வந்தா கண்டிப்பா அவன் நமக்கு ஹெல்ப்புக்கு வருவான்னு சொல்லவும் நான் இம்பீரியல் சோல்ஜர்ஸ்னே மென்ஷன் பண்ணலையான்னு கேட்கவும் நம்ம ஃபேமிலி மேல வேற யார் கை வைப்பா, அதான் நான் கெஸ் பண்ணேன், நம்மள அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ டாபிக் மாத்தவும் அப்படின்னா நம்ம இடத்துக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கவும் அதேதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சமயம் நீ சின்ன பையனானே டவுட்டா இருக்கு, இவ்வளவு சூப்பரா யோசிக்கிறேன்னு கேட்கவும் ஏன்னா நான் உள்ளுக்குள்ள 33 வயசு ஆளு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, பட் ஒருத்தர் மேல தான் டவுட்டா இருக்குன்னு அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சாரா அவங்க அம்மாவும் சேஃபா திரும்ப வந்துருந்தாங்க. ஹார்ட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அவ கட்டி பிடிச்சிருந்தாங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்போ இவ்வளவு க்ளோஸ் ஆனீங்கன்னு அவங்க அம்மா ஆச்சரியமா பார்க்கவும் என் மைண்டை நான் மாத்திக்கிட்டேன், எனக்கு இருக்கிற ஒரே பிரதர்னா அது ஹார்ட்டோ தானே, அப்ப நான் அவன் மேல பாசமா தானே இருக்கணும் அப்படின்னு சார் சொல்லவும் இப்படி ஒரு நாள் வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க அம்மா அப்பா ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம ஹீரோக்கா அவ கட்டி பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ அவனோட ஐடென்டிட்டியை சீக்கிரட்டாவே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். சார்க்கோ ஃபிளேக்கோ மட்டும் தான் நம்ம ஹீரோவோட உண்மையான பவர் என்னன்னு தெரியும். நம்ம ஹீரோவோட அப்பாவுமே
நம்ம ஹீரோ தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிக்கல. ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 3. குட் மார்னிங் ஹார்ட்டோ, என் கூட வந்து விளையாடுறியா அப்படின்னு சார் வந்து கேட்கவும், கதவை தட்டிட்டு உள்ள வர பழக்கம் கிடையாதான்னு கேட்கவும், நெக்ஸ்ட் டைம் எப்படி பண்றேன்னு வா சொல்றா. ஓவரா இவ பாசமலையை பொழிஞ்சாலும் போன குட்டி மாதிரி கூடவே இருக்குது. எனக்கும் நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஹார்ட்டோ இது என்னன்னு வா கேட்கவும், எல்லா இடத்தையும் சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்ப அப்ப கஷ்டப்பட்டு படிக்க போலியான்னு கேட்கவும், இதெல்லாம் எனக்கு நேச்சுரலாவே ஒரு அப்பா கிட்ட ஏன்ஷியன் மேஜிக் கத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆமா ஏன்ஷியன் மேஜிக் பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, அதை பத்தி ஸ்கிரிப்சரோ இல்லைன்னு சொல்லுவோம். அதான் லைப்ரரியில அதை பத்தி புக் இருக்கே அப்படின்னு சொல்லி சார் நம்ம ஹீரோவை லைப்ரரிக்கு கூட்டிட்டு போய் ஏன்ஷியன் மேஜிக் பத்தின புக் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. ஏன்ஷியன் மேஜிக்கு எந்த ஒரு எலமெண்டலுமே கிடையாது, மாடர்ன் மேஜிக்கு 4 எலமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அப்படின்னா என் பேரியர் மேஜிக் ஏன்ஷியன் சம்பந்தப்பட்டது போல நம்ம ஹீரோ பாக்குறான். பேரியர் மேஜிக் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான் இந்த புக்ஸ் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சார் சொல்லவும், உன்னால அதை ரீட் பண்ண முடியுதா நம்ம ஹீரோ கேட்கறான். ஏவா அம்மாவும் எனக்கு இதெல்லாம் ரீட் பண்ணி காமிப்பாங்க, நீயும் எனக்கு ரீட் பண்ணி காமிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ மடியில போய் உட்காரவும், உனக்குன்னு தனி சேர் இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். அம்மா ஃபிளே கூட இப்படிதான் நான் உட்காந்துருப்பேன் வா சொல்றா. எங்கப்பா காட்ஸ் எல்லாம் வேற வேர்ல்டுக்கு டிராவல் பண்ணுவாங்களா, இதெல்லாம் கேட்கறதுக்கு அனிமேல வர மாதிரி இருக்கு. அனிமே நான் மிஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லுவான். அனிமேனா என்ன அப்படின்னு பா கேட்கறா. அதை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப பெருசா இருக்கும், சொன்னாலும் உனக்கு புரியாதுன்னு சொல்லவும், நான் பொறுமையா கேட்கறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சார் சொல்றா. இந்த மாதிரி கலர் கொடுக்கணும், அப்புறமா பிக்சர்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் அப்படின்னு 1 மணி நேரத்துக்கு நம்ம ஹீரோ லெக்சர் எடுக்கிறான். சொன்னோடனே ஆர்வமா பேசிட்டா அவ என்ன கிரீப்னு நினைக்க போறா. நம்ம ஹீரோ யோசிச்சா பிக்சர்ஸ் மூவ் ஆகுமா, அது ஆசமான மேஜிக்கா தெரியுதே அப்படின்னு சொல்லுவா. அதை பத்தி உனக்கு எதுனே தெரியாது நம்ம ஹீரோ கேட்கலாம். அதை பத்தி பேசும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகுற, உனக்கு அது பிடிக்குன்னா எனக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு வா சொல்லப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். 2 வாரம் கழிச்சு ஏன்ஷியன் மேஜிக் நிறைய நம்ம ஹீரோ கத்துக்கிட்டு இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிற லெவலுக்கு நம்ம ஹீரோ மேஜிக் கத்துக்கிட்டான். ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல நான் வச்சிருந்த சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் இருக்கு, யாருக்காக ஒரு சில்ட்ரன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அனிமேவை செலக்ட் பண்ணுன்னு சொல்லுவான். அவ்வளோ ஒரு அனிமேவை செலக்ட் பண்றா. எமோஷனல் ஷவர் அப்படின்னு அந்த அனிமேவை பிளே ஆகுது. வா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சார் அதை ரொம்பவே என்ஜாய் பண்றா. எல்லாமே சூப்பர், பட் ஒரே ஒரு பிரச்சனை தான், அவங்க பேசுற எதுவுமே எனக்கு புரியலன்னு சொல்லுவோம். அது ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ சரி நம்மளுக்கு அந்த லாங்குவேஜை கத்து கொடுக்குறான். ஜஸ்ட் 2 மணி நேரத்திலேயே சார் வந்து பேசிக் லாங்குவேஜ் ஆன ஜாப்பனீஸை கத்துக்கிட்டா. அடேங்கப்பா 2 மணி நேரத்திலே வா கத்துக்கிட்டான்னா அந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லாருமே ஜீனியஸோ நம்ம ஹீரோ யோசிச்சா. 2 வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஆர்டோ அந்த ஜாம்பி அனிமேவை போட்டு விட அப்படின்னு வா கேட்கவும், சரி நம்ம ஹீரோவோ போட்டு விடுறான். இந்த ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. வேற லெவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் 2 வாரத்துல சார் ஜஸ்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜை கத்துக்கிடல, அதை மாஸ்டரே பண்ணிட்டா. மிலேவா ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கேரக்டர் பண்ணுதா. அதே மாதிரி இவ்வளவு பண்றா. எபிசோட் பார்க்க போறேன்னு போக சார் நாளைக்கு நீ 3 மணி நேரம் தான் அனிமே பார்க்கணும், அதுக்கு மேல குழந்தைங்க அனிமே பார்த்தா அவங்க உடம்புக்கு கேடு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே சார் சோகமாகறா. உட்காந்து அனிமேவே பார்த்துட்டு இருந்ததுல இப்ப சாப்பிடுற நேரத்துல அவ தூங்கிட்டு இருக்கா. ஆமா சார்வா கூட தான் இப்பெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றா. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும், நாங்க ஏன்ஷியன் மேஜிக்கை பத்தி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சார் சமாளிச்சுட்டு திரும்பவும் தூங்குறா. சூப்பர் செல்லம், நீங்க 2 பேரும் சேர்ந்து படிக்கிறீங்களா. அவங்க அம்மா ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. சார் இதுக்கு மேல நீ இன்னைக்கு அனிமே பார்க்க முடியாதுன்னு சொல்லவும், நான் ஆல்ரெடி லிமிட் ரீச் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன் தான், நான் போய் தூங்க போறேன்னு சொல்லவும், சரி குளிச்சுட்டு தூங்க குட் நைட் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ போய் குளிச்சிட்டு இருக்கா. அவளோட ஜீனியஸ் மைண்ட் அனிமே பார்த்தே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. சார் இங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்டா. நீ தானே குளிச்சுட்டு தூங்க சொன்ன அப்படின்னு அவளும் அங்க வந்து நிக்கிறா. எங்க 2 பேருக்கும் இந்த பாத்ரூம்ல ரைட்ஸ் இருக்கு, சோ நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செஸ்ட்ல இருக்கே இது என்னது, இதை நான் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேனே, இது ஒரு இன்சிக்னியா தானே, ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸோட அடையாளம் அப்படின்னு சொல்லி அவ அனிமேவை பத்தி பேசுறா. ஆமான்னு நம்ம ஹீரோவை சமாளிக்கிறான். சரி குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் தூங்க போனா. சார் நம்ம ஹீரோ கூடவே வந்து படுக்கிறா. தூங்கும் போது எனக்கு பிரைவசி இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. அவங்க அம்மா பசங்க இவ்வளவு க்ளோஸ் ஆவாங்க நான் எதிர்பார்க்கல, நினைச்சது நடந்துச்சுன்னு அவங்க அம்மா சந்தோஷமாகறாங்க. திரும்ப ஒரு பேண்டட் குரூப் நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்காங்க. நான் போய் அவங்கள சமாளிச்சு திரும்ப ஒரு பேண்டட் குரூப் நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்காங்க. நான் போய் அவங்கள சமாளிச்சுட்டு வரேன். அவங்க அப்பா பகுவோம். சார் வந்து அவங்க அப்பாவை நினைச்சு கவலைப்படுறா. அப்பா எர்த் ஷேட்டரிங் ஹேமர்னு பேர் எடுத்தவர், அவருக்கு எதுவும் ஆகாது நம்ம ஹீரோ சொல்றாரு. பீப்புள்னா அவங்க ஏன் பேண்டிட்டா இருக்காங்க அப்படின்னு வா கேட்கறா. எல்லா பீப்புளும் ஒத்துமையா ஒன்னா ஹாப்பியா இருக்கலாம்ல அப்படின்னு வா யோசிக்கவும், அவ்வளவு ஈஸி இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் ஓ மேஜிக்கை யூஸ் பண்ணா கூடவா அது முடியாது, நீ ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் தானே, சக்திகள் வரும்போது பொறுப்புகள் அதிகமாக வா சொல்லுவோம். அனிமே பார்த்து டைலாக் கத்துருப்பா போல அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அவ ரொம்ப கெஞ்சி கேட்கவும், சரி நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ண போறியான்னு கேட்கவும், சரி வா ஆசைப்படியா விளையாடுவோம். நம்ம ஹீரோவோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்டியூமை போடுறான். சூப்பர், நீ பார்க்க வர பெரிய ஆள் மாதிரி இருக்க, வா கிளம்பலான்னு சொல்லுவோம். நான் மட்டும் தான் போவேன், நீ வரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ சோகமாகவும், நடக்கிற எல்லாத்தையும் நீ இங்க இருந்தே பாரு நம்ம ஹீரோ ஸ்கிரீனை கொடுக்குறான். சோ அவளும் ஹாப்பி ஆகுறா. ஷார்க்காக இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை நான் பண்ணணும் போலியே, இப்போ ஆக்ஷன் டைரக்ஷன் நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும். அந்த பேண்டட்ஸ் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பேரியரை போட்டு அவங்கள வெளியே விட முடியாமல் பண்ணுறான். இப்படியே அவங்கள விட்டா மாட்டிப்பாங்க, இருந்தாலும் ஷார்க்காக போய் கொஞ்சம் ஃபைட்டிங்கை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பக்குவோம். யாரா நீ அந்த பேண்டட்ஸ் வராங்க, நான் தான் ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கூட ஃபைட் பண்ணுறான். ஷார் பார்த்துருக்கா, நான் பாட்டி இஷ்டத்துக்கு அடிச்சு போட்டேன், நல்ல விளையாருக்கு ஒரு தோரில் நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ அப்பா குரூப் அங்கே வந்துருந்தாங்க. உன்னை பார்த்தா அவங்க ஆள் மாதிரி தெரியல, நீ யாருன்னு கேட்கவும், என்னோட பேரை யோசிச்சுட்டு இருக்க, ஸ்டில் பெண்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட பேரு சென்ஃபிஸ் கோல், நீ தான் என் வைஃபையோ குழந்தையும் காப்பாத்தினாதான் கேட்கவும்,
கேட்கவோ யாருக்கு தெரியும், நான் சாதாரண ஒரு ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ்க்காக போராடுறவன், ஜஸ்டிஸ் தான் என் உயிர் மூச்சு எல்லாமே. சரி நான் கிளம்புறேன். நம்ம ஹீரோ டக்குனு எஸ்கேப் ஆயிருந்தான். ஹாரட்டோ நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி சார் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டுறா. அப்படியே சார் ஆசைப்பட்டாங்கிறதுக்காகவே நம்ம ஹீரோ நிறைய கேட்டவங்க கூட போய் ஃபைட் பண்றான். அண்ட் எல்லாரும் நம்ம ஹீரோவை பிளாக் நைட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா என் பாடி டபுள் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிட்டேன். பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கவோ ஹாரட்டோ வெதர் அப்படி இருக்குன்னு கேட்கவோ நீயே பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ மாதிரியே எக்ஸாக்டா அவன் பேசுறான். உனக்கு பசிக்கா சாப்பிட்றியான்னு கேட்கவோ நீ அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம் நம்ம சொல்றான். பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது என்ன மாதிரியே இவன் நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா குட் மார்னிங் ஹாரட்டோ. ஏன்னா 2 ஹாரட்டோ இருக்கீங்க, இதுல யார் எனக்கு சொந்தமான ஹாரட்டோன்னு கேட்கவோ 2 பேருமே இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஹாரட்டோ ஒரு முக்கியமான வேலை வாங்க அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடுவோம். நீ இப்போ பாடி டபுள் நம்ம ஹீரோ சொன்னா என்னால முடியாதுன்னு அது சொல்லுது. சரி நம்ம ஹீரோவே போறான். இந்த இடம்லாம் ரொம்ப தூசியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் ஓவரா பண்றான். லயஸ் ஒழுங்கா நடந்து கூட நம்ம சிஸ்டர் சொல்றா. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எங்க வீட்டுல தங்க வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பிரின்சஸ் மேரியன் பிரின்சஸ் லயஸ் அப்படின்னு சொல்லவும் அப்ப இவங்க கிங்குக்கோ குயினுக்கோ பிறந்தவங்க என்னோட பிளட் சிப்ளிங்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் ஒரு பிரின்ஸ், எனக்கு இவ்வளவுதான் மரியாதையா, என்ன இது வரவேற்பா அப்படின்னு ஓவரா அவன் பேசவும் என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் லயஸ் ஒரு நோபல் மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு நம்ம சிஸ்டர் திட்டுறா. நீ ஒரு பொலிட்டிக்கல் டூல் தான், நீ என்ன பேசுறியா அப்படின்னு நம்ம ஓவரா பேசினா நம்ம ஹீரோ மறைக்கவும் நீ மறைக்கிறதே சரியில்லையே, உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்க, நீ தானே அந்த லெவல் 2 ஹாரட்டோ, உன்ன மாதிரி ஆளுக்கு நான் பாடம் கத்து கொடுக்கணும், வா நம்ம டுவெல் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவன் சண்டை கூப்பிடுறான். இந்த பையன் ஓவரா போறான். இருந்தாலும் இவன் ஒரு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி எதுக்கு ஒரு கிட்ட நம்ம ஹீரோ அவன் மேஜிக் லெவலை செக் பண்ணி பாக்குறான். அவன் மேஜிக் லெவல் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜோட லெவலே லெவல் 77 தான். இப்போ அந்த பையன் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை டாஷ் பண்றான். அடி வாங்குறது உனக்கு ஒரு பாடம் தான், சோ டாஷ் பண்ணாதான்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோ பேரியர் மேஜிக் போட்டுட்டு அச்சோ வலிக்குது அப்படின்னு பெல்ட் அப் கொடுத்துட்டு இருக்கான். என்னடா இப்படி அடி மட்டுமே வாங்கிட்டு இருக்க, திருப்பி அடிக்க ட்ரை பண்ணு லயஸ் சொல்லவும் அப்போ ஓகே அப்படின்னு டக்கு நம்ம ஹீரோ போய் அவனை அடிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு லயஸ் அட்டாக் பண்ண போகும்போது திரும்பி நம்ம ஹீரோ அவனை அடிக்கிறான். வெளியே உங்க பையன் லெவல் 2 தானா அப்படின்னு பிரின்சஸ் மாரியன் கேட்கறா. சில விஷயங்கள்லாம் அவன் ஓவர் பவரா தான் எனக்கே தெரியுதான், அதை அவன் எப்படி பண்றான்னு அவனுக்கோ தெரியல, நடக்கிறத நான் அப்படியே ஏத்துக்கிடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. பால் அப்படின்னு லயஸ் அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ பேரியர் அதை அப்சர்வ் பண்ணுது. திருப்பி லயஸ் அட்டாக் பண்ணுவோம். அவன் சிஸ்டர் திட்டுறா. நீயே பாக்குறல என் மேஜிக் எப்படியா அப்சர்வ் ஆயிருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு காரணம் என் பேரியர் மேஜிக் தான் நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட மேஜிக் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு லயஸ் சொல்லுவோம். அப்ப இந்த அவன் ஃபயர் பால நீயா வச்சுக்கோ நம்ம ஹீரோ திரும்ப கொடுக்க போனா நான் சரண்டர் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் தோத்துட்டேன் அப்படிங்கறத ஒத்துக்கிடுறான். ஹாரட்டோ ஒரு நிமிஷம், என் பிரதர் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் மாரியன் மன்னிப்பு கேட்கறா. இது ஒன்றும் தப்பு இல்லை, சரி அப்புறம் பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். நான் லெவல் 2ங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, என் மேல அவங்க ஒரு கண்ணு வச்சிருக்காங்களா, மேஜிக் இல்லைன்னு தான் பறந்தோடனே என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்களே, கிங்கோ குயின் என் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ லெவல் 2 அப்படிங்கிறது பிரின்ஸ் லயஸ்க்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை கிங்குக்கோ குயினுக்கோ இந்த ஹாரட்டோ தன்னோட பையன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குமா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் Am I Actually the Strongest Season 1 Episode 4. ஹாரட்டோ சில பேட் பீப்புள் வராங்க பாரு அப்படின்னு சொல்லி சார் தான் சர்வைலன்ஸ்ல இப்ப ரொம்பவே ஆர்வமா இருக்கா. மாஸ்டர் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டா, நானும் உங்க கூட வரேன் பிளே சொல்லவும் உனக்கு கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்டா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு பிளே சொல்றா. இது உண்மையிலேயே ஒரு ஆசமான ஐடியா, எல்லா ஹீரோஸும் எப்பவும் தனியா போராட மாட்டாங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க அப்படின்னு சார் சொல்லுவோம். என் மாஸ்டருக்கு பெர்ஃபெக்டான அசிஸ்டன்ட் அது நான் தான் அப்படின்னு பிளே சொல்றா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ ஓகே சொல்றான். இங்க பாரு ஷார் சின்ன பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா, வயலன்ஸ் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறேன். இப்போ தேடங்க அங்க நிக்கவும் நம்ம ஹீரோ பார்க்கும்போது யாருன்னு அவங்க கேட்கறாங்க. சில பேர் என்ன டார்க்னஸ்னு சொல்லுவாங்க, நான் தான் பிளாக் நைட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது உண்மையிலேயே அந்த பிளாக் நைட் தான்ப்பா அப்படின்னு எல்லாரும் பார்த்து பயப்படுவோம். என்ன எல்லாருமே டீமன் பிளட் விட டார்க்கான ரெட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் தான் கிரிம்சன் நைட் அப்படின்னு பிளே சொல்லவும் உன்னை பத்தி கேள்விப்பட்டதுலேன்னு கேட்கவா. அப்ப இதுதான்டா என்னோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பிளே அட்டாக் பண்றா. வயலன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு மணிக்கிட்டு சொன்னா சரின்னு சொல்லிட்டு இப்போ உயிரோட இவங்களை கொளுத்துறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேரியரை போட்டு அவங்களை ப்ரொடெக்ட் பண்றான். நம்ம ஹீரோ பேரியர் எப்பவும் இன்விசிபிள்ங்கிறதுனால அட்டாக் எப்படி மிஸ் ஆச்சுன்னு பிளே இன்னும் பயங்கரமா அட்டாக் பண்ண போனா நம்ம ஹீரோ அவளை அடிச்சுட்டு வயலன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, இதோட நீ நிறுத்திக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும். பட் என் மாஸ்டர் கிட்டே அவனுங்க பிரச்சனை பண்ண அவனுங்க கதி இதுதான் அப்படின்னு கொளுத்தவும் இதோட போதும் நிறுத்திக்கோ, பினிஷிங் ப்ளோவை நான் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரின் பிளேவும் விட்டுருதா. கிரிம்சன் நைட் அவனோட இன்ட்ரோடக்ஷன் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சார் பாராட்டுறா. ஓடில என் மேஜிக் எப்படியா டிசப்பயர் ஆயிடுச்சு, பட் நெக்ஸ்ட் டைம் அப்படி நடக்காது அப்படின்னு பிளே சொல்லவும் நெக்ஸ்ட் டைம்னு ஒன்னு இருந்தா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டைம் நீ உன்னோட பினிஷிங் போஸை இந்த மாதிரி கூட அப்படின்னு சொல்லி சார் வந்து சொல்லி கொடுக்குறா. ஹாப்பியா இருக்கா, பிளேவையோ சேர்த்தா கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கான். லெவல் 2ல இருக்கிற அவன் எப்படி என்ன தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் லயஸ் வந்து ரொம்ப கடுப்பா இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் லயஸ் அப்படின்னு சொல்லி இப்போ மெய்டு வந்து கதவை தட்டுறாங்க. நாளைக்கு ஒரு பேங்க்அவுட்க்கு நீங்க போகணும், டாடி சார்லட்டியே இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லவும் எனக்கு அவ்வளவு பிடிக்காதுன்னு லயஸ் சொல்றான். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், சோ அவங்கள இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு பட்லர் சொல்லுவான். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். பேங்க்வெட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சார்லட் திரும்ப வந்துருதா. எங்கப்பா நோபல் சாப்பாடு வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எப்பா நீயும் நானும் ஒரே மாதிரி தானே, பேங்க்வெட் மாதிரி நிறைய ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு போறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு பாடி டபுள் கேட்கவும் அதுக்காக தானே ஒன்னு அனுப்புனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சம் போச்சுடா, உனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் செய்யறதுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கல அப்படின்னு சொல்லவும் ஹாரட்டோ நம்பர் 2 கவலைப்படாத, அதான் நான் தான் அவன் கூட இருக்கல, நாளைக்கும் நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது கூட இருப்பேன்னு சொல்லுவோம். நாளைக்கு எங்க போறேன் நம்ம ஹீரோ கேட்கறான். லயஸ் தான் என்ன இன்வைட் பண்ணிருக்கான்னு சொல்லுவோம். சரி பாடி டபுள் நாளைக்கு நானே அவ கூட போறான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க ஃபீல்டுக்கு போற வழியில எல்லாம் சேஃபா இருக்காங்கறத நம்ம ஹீரோ ரூட்டை செக் பண்ணி பாக்குறான். இதை பார்த்தா சந்தேகமா இருக்கே, அவங்க ஏதோ சமன் பண்ற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ நேர்ல போய் பார்க்கலான்னு போறான். எஸ்கியூஸ்
மீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நீ யாரான்னு அவங்க கேட்கறாங்க. இந்த பக்கமா சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன். மார்க்ரேட்ல இருக்கிற எல்லாருக்குமே என்ன பத்தி தெரியுமே நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப மார்க்ரேட் தான் உன்னை அனுப்பி வச்சிருக்காங்களா, அவன் உயிரோட திரும்ப போக கூடாது, அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீங்க தான் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணீங்க, கருணையை ஏன்ட்டு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சு போடுவோம். வேற வழியே இல்லை அப்படின்னு ஸ்கெலிட்டன்ஸ் அவங்க சமன் பண்றாங்க. வீடியோ கேம்ல தான் இதெல்லாம் பார்த்திருக்கேன், இது நேர்ல பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஸ்கெலிட்டன்ஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா திரும்ப அதுங்க உயிரோட வருது. இதை எதிர்பார்த்ததுதான், எத்தனை மட்டும் அடிச்சு போட்டாலும் திரும்ப இது உயிரோட வந்துடும். அதோட செஸ்ட்டுக்கு சென்டர்ல ஏதோ ரெட் கலர் ஸ்டோன் இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஸ்கெலிட்டன்லாம் இப்ப நம்ம ஹீரோவோட கண்ட்ரோலுக்கு போய் அந்த சமனர்ஸ் எல்லாரையும் போய் அட்டாக் பண்ணுது. எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கோலமை சமன் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண விடுறான். அப்படியே ரியல் கோலமை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன் அப்படின்னு அதை அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோவை பேரியரை வச்சு தடுத்தா அது அந்த பேரியரை உடச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. இந்த கோலம் நான் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை எப்படி டிஃபீட் பண்றதுன்னு நம்ம ஹீரோ பார்த்தா இதோட பாடியிலேயே ஒரு ரெட் கலர் ஸ்டோன் இருக்கு. நம்ம ஹீரோ அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த ஸ்டோனை நம்ம ஹீரோ டைரக்டா அட்டாக் பண்றான். கோலம் என்ன சும்மா நின்றுட்டு இருக்க, நான் உன்னை கமெண்ட் பண்றேன், அவனை அட்டாக் பண்ணி கொள்ளு அப்படின்னு அந்த சமன் பண்ணவன் சொன்னா அது இவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சாரிங்க, அதோட கண்ட்ரோல் இப்போ என்கிட்ட வந்துருச்சு. அந்த ஸ்டோனை சுத்தி நான் ஒரு பேரியர் தான் போட்டேன், பார்த்தா அதோட கமெண்டோ இப்போ என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஹே கைஸ், உங்களுக்கு இங்க லீடர் மாதிரி இருக்கிறவன் எவன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மத்த எல்லாரையும் கட்டிப்பட்டு அந்த லீடர் கிட்ட போயிட்டு யாரோ ஒன்னு எதுக்கு அனுப்புனதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் அமைதியா இருக்கவும் டைரக்டா நான் கேட்கறானோ, எனக்கு பேச்சுவார்த்தைலாம் அவ்வளவா பண்றது தெரியாது, உன்னை எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொடக்கு போடுவோம். உயிரோட அந்த ஆளுங்களை ஸ்கெலிட்டன் புதைக்க போகுது. ஒன்னு உண்மையை சொல்லு, இல்ல ஆளுங்க உயிரோட புதைய வேண்டியதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நாங்க கோயினோட பர்சனல் சமனிங் யூனிட், நாளைக்கு இந்த வழியா டிராவல் பண்றவங்களை அட்டாக் பண்றது தான் எங்க டார்கெட்னு சொல்லுவோம். என்ன சொல்ற தெளிவா சொல்ல நம்ம ஹீரோ கேட்டா. சார்லட் சென்ஃபீஸை கொள்ள தான் எங்களை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு தலையே சுத்துது. கோயினை விடவா அந்த பொண்ணு ஒரு நாள் பவர்ஃபுல்லாக வாய்ப்பு இருக்கு. 2 தடவை இம்பீரியல் நைட்ஸ் அனுப்பி வச்சோம், மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால தான் பர்சனல் யூனிட்டி அவங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்பாவை அட்டாக் பண்ணுது, அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுது, எல்லாமே அந்த கோயினோட வேலையா. பிறந்தோடனே மேஜிக் இல்லன்னு என்னையவே தூக்கி எறிஞ்சவாதான் பவர் அண்ட் கண்ட்ரோலுக்காக என்ன வேணா பண்ற ஈவில் தான் அவா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுவான். அந்த காலம் அவனை அட்டாக் பண்ண போது நிறுத்து, நான் டென்ஷன் ஆனதுல அது கண்ட்ரோல மீறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எனக்கு பிடிச்ச என் ஃபேமிலி மேல கை வச்சா அது யாரா இருந்தாலும் சரி, ஈவன் என்னை பெத்த அம்மா மேல கை வச்சா அது யாரா இருந்தாலும் சரி, ஈவன் என்ன பெத்த அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆக்சுவலி அந்த கோயின் தான் நம்ம ஹீரோவோட பயாலாஜிக்கல் மதர். அடுத்த நாள் பிளான் பண்ணபடியே எல்லாரும் ஃபீல்டை சுத்தி பார்க்க போறாங்க. நீ சுகமாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, என் பிரதர் கூட சண்டை போட்டு யாராலையுமே ஜெயிக்க முடியாது, அட்லீஸ்ட் சண்டை போட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு சந்தோஷப்படு அப்படின்னு ஷார் சொல்லுவோம். அட்லீஸ்ட் அவன் நியாயமா தான் ஃபைட் பண்ணிருக்கான், அதுலதான் நீ தோத்துருக்க அப்படின்னு மேரியன் சொல்லுவோம். கைஸ் டாபிக்க மாத்துங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ஒன்னு என்ன பார்த்து பாவப்பட தேவையில்ல, நீ லெவல் 2 இருந்துட்டு எப்படி அதை பண்ண அப்படின்னு லயஸ் கேட்கவும். என் மேஜிக்கே அப்படிதான், நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைச்சா ஸ்ட்ராங்கா மாறிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னதுன்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்பாட்ட நான் இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண அவர் ஒத்துக்கிட்டாரே நம்ம ஹீரோ யோசிக்கான். ஒருவேளை நீ ரிட்டர்ன் டீமனா இருக்குமோ அப்படின்னு லயஸ் கேட்கறான். அப்படின்னா என்னது நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு டீமனோ ஹியூமனோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இல்ல அவங்களோட பேரன் டிமானிக் ஃபியூச்சர்ஸோட இருக்கலாம் அப்படின்னு ஷார் சொல்றா. ஆமா அப்படி இருந்தா அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தான். இவனுக்கு கொம்பு வாழ்னு எதுவும் இல்லையான்னு மெரியான்னு பார்க்கவும், இவனோட ஸ்கின் சாஃப்டா நார்மல் தானா, அவன் கூட பல தடவை குளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்க ஒன்னா குளிப்பீங்களான்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன் அதுல என்ன தப்புன்னு கேட்கவும், தப்பு ஒன்னும் இல்ல, ஒரு பயம் கேலு ஒன்னா குளிக்கிறது அப்படின்னு சொல்லி மேரியன் வந்து ஷார்க்கு எக்ஸ்பிளைன் பண்றா. ஒரு வழியா இவங்க ஃபீல்ட்ஸ்க்கு வந்துட்டாங்க. இருக்கிற எல்லாமே வீட்டு தான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது பார்க்க அழகா இருக்குல்ல, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ப் பக்கமும் இப்ப எல்லாரும் பின்னாடியே போறாங்க. இப்ப லயசோ நம்ம ஹீரோவை கூப்பிடாம அவன் பாட்டு போறான். எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கவும், அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். நீயே என்கிட்ட பேச வந்திருக்கா அப்படி என்ன விஷயம் அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், ஒருவேளை ஒருவேளைன்னு தான் கேட்கறேன், கொயின் சார்லட்டுக்குள்ள நினைச்சா என்ன பண்ணுவீங்க? இல்ல இது முட்டாத்தனமான கேள்வின்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல எனக்கு புரியுது, நீயே ஏதோ பிரச்சனைங்கிறத சென்ஸ் பண்ணிருக்க. பிளாக் நைட் கிட்ட இருந்தும் நேத்து எனக்கு லெட்டர் வந்துருந்துச்சு, அதுல சொன்ன மாதிரியே கொயினோட பர்சனல் சமனிங் ஸ்குவாட் அங்க இருந்தாங்க. என்னதான் டார்கெட் பண்ணுவான்னு நினைச்சேன், பட் சார்லட்டை டார்கெட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஈவிலான கோயிலாம் செத்து போலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படிலாம் திங்க் பண்ணாத, கோயின் மட்டும் இறந்துட்டா அந்த கிங்டம்க்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். ஏன் நம்ம ஹீரோ கேட்கறான். கிங்கோட த்ரோனுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, பட் கோயின் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்கள பார்த்து பயந்து யாரும் எந்த மூவும் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோயினுக்கு என்ன அவ்வளவு பயமா நம்ம ஹீரோ கேட்கறான். பிறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிங் ஜெல்கோட ஆர்மில ஒரு சாதாரண சோல்ஜரா தான் கேசலாட்டே இருந்தாங்க. தனியாலா போய் டீமன் கிங்கே அவங்க கொண்டாங்க. மக்கள் மத்தியில ஒரு ஹீரோவாகி ஃபிளாஷ் பிரின்சஸ்னா அவங்களுக்கு ஒரு பேரோ கிடைச்சது. இந்த மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாச்சு. இப்ப கிங்டமையே தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு பெரிய பவர் ஹவுஸா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அந்த கோயினோட ஒரு பவர்ஃபுல்லான ஆள் த்ரோனுக்கு செட் ஆவாங்கன்னு சொல்லுவோம். நீங்க கிங் ஆகலாம்ல அப்பா நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு பாலிடிக்ஸை பத்தி அந்த லெவலுக்கு தெரியாது, பட் அந்த கோயினோட பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் கரெக்டான வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நாட்டு ஆள்ற லெவலுக்கு ஒரு சூப்பரான பர்சனா இருப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். சார பத்தி சொல்றாரு போல. இது கோயினோட சமனிங் மேஜும் அதே தான் சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறேன்னு தெரியும்ல, நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கிடணும் அப்படின்னு அவங்க அப்பா வந்துட்டு பிளாக் நைட் தான் நம்ம ஹீரோ, அவன் தான் அடுத்த கிங்காக தகுதியானவன் நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசியிருக்காரு. பட்
பட் நம்ம ஹீரோ சாரை பத்தி பேசியிருக்காருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னானாலும் சரி நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் வேணா அந்த குயினோட தலையை வட்டி உங்களுக்கு கிஃப்டா கொண்டு வருவா அப்படின்னு ஃப்ளே கேட்கவும், இல்ல இது ஏன் பிரச்சனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஃப்ளே சொல்றா. நான் என்ன பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணிட்டேன். பயாலஜிக்கல் மதரை நான் மீட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிறந்த உடனே ஏன் மேஜிக் இல்லைங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக நம்ம ஹீரோவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணவாதான் அந்த குயின் சார்லட்டை எதுக்காக அவ கொல்லணும்னு நினைக்கிறா, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆம் ஐ ஆக்சுவலி தி ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 5. குயின் கீசலாட்டை இவ காமிக்கிறாங்க. 3 அட்டெம்ப்ட் பண்ணியும் ஒரு சின்ன பொண்ணை உங்களால கொல்ல முடியல. பேண்டிட்ஸ் கூட ஃபைட் பண்ற பிளாக் நைட்னு ஒருத்தன் தான் பிரச்சனை பண்றான்னு சொல்லவோ, என்னோட பர்சனல் சம்லிங் ஸ்குவாடையே அனுப்பி வச்சிருக்கேன். அப்போ தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்புறம் அந்த பிளாக் நைட் அவன் ஒரு முட்டாளோ இல்ல தைரியசாலியோ, பட் இந்த ஃபிளாஷ் பிரின்சஸ் அவனால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு குயின் நினைச்சிட்டு இருந்தா. அப்படியே அப்ப மோதி பார்த்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வரா. இந்த பிளாக் நைட் உன்னை தோக்கடிக்கிறது ரெடியா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறா. அவ்வளவு பேரியர் மாதிரி எப்படி உள்ள வந்தா அப்படின்னு குயின் கேட்கவும், அதெல்லாம் ஒரு பேரியர்னு சொல்லிட்டு தெரியறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டக்குன்னு ஒரே நேரத்துல 3 மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி அவ அட்டாக் பண்றா. தண்ணியில மூழ்கி சாக அப்படின்னு வா சொன்னா. அதுல இருந்து நம்ம ஹீரோ ஈஸியா தப்பிச்சிருந்தான். உடனே ஐஸ் கிறிஸ்டல் வச்சு அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ பேரியரை வச்சு தடுக்கிறா. பிளாக்குங்கிறவா பேருக்கு ஏத்த மாதிரி உன்னை கருகிய சாக்கடிக்கிறா அப்படின்னு ஃபயரை வச்சு அட்டாக் பண்றா. இப்ப ஏன் திறமை புரிஞ்சுதா அப்படின்னு குயின் கேட்கவும், வா உன்னோட ஸ்வாட் ஸ்கில்லோ சூப்பர், மேஜிக்கோ சூப்பரா பண்றியே, பட் நான் யாருன்னு காட்டுறா அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றா. ஜஸ்ட் மிஸ்ல டாஷ் பண்ண எப்படி அதை பண்ண அப்படின்னு சொல்லி குயின் பாக்குறா. இந்த அட்டாக் பத்தாதுன்னா நான் சீரியஸ் ஆகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் எப்படியே டிஃபென்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தா என் எனர்ஜியே போயிடும். யாரு இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், எனக்கு வேற வழி இல்ல, ஹோலி ஸ்வாடை யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு போனா நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு தடுக்கிறான். வாட்ஸ்கில்லையே இந்த உலகத்துல நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட், உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு கோயின் சொல்லவும், நீ தான் வேர்ல்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்ட்னா அப்ப ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா அவளை தோக்கடிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ அவளோட கழுத்துல ஸ்லேவ் காலரை மாற்றா. என்ன பண்ணிட்ட, இதை எடு அப்படின்னு அதை கழட்ட போகவும், நீ அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணாம தலை துண்டாயிரும் சொல்லவும், நீ யாரு ஏன் இதெல்லாம் பண்றன்னு கேட்கவும், மண்டைக்குள்ள எவ்வளவு ஈவில் பிளான் ஓடுதுன்னு எனக்கு தெரியாது, நீ என்ன வேணா பண்ணிட்டு போனா மார்க்ரெட் கோல்ட் சென்ஃபீஸ் மலையும் அவன் ஃபேமிலி மலையோ கை வைக்க கூடாது. நீ ஏதாச்சும் பண்ண என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். இன்னைக்கு ஒன்னு பார்த்தா எனக்கு பாவமா இருக்கோ, அன்னைக்கு நான் அந்த காலரை கலட்டி விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். என்னோட ஸ்டேட்டஸ் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்லேவ் தானே அப்படின்னு சொல்லி இப்போ குயின் வந்து கதறி அழுதுட்டு இருக்கா. எக்ஸலண்டா பண்ணீங்க மாஸ்டர், நீங்க கூட கருணை காட்டுவீங்களோன்னு நினைச்சேன், பட் ஃபிளாஷ் பிரின்சஸை இந்த ஸ்டேட்ல விட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பிளே சொல்றா. எதுக்கும் அவ மேல ஒரு கண்ணை நம்ம வச்சுட்டே இருக்கணும், ஜாக்கிரதையாவே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறமா கோயின் இவங்க விஷயத்துல தலையிடவே இல்லை, இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. திரும்பவும் எனக்கு 16 வயசு ஆயிடுச்சு, இப்படி என் பர்த்டே அன்னைக்கு ரோம்குள்ளேயே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அரட்டோ என் ஹைஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருன்னு சார் காமிச்சா, என்னோட பாருங்கன்னு பிளே காமிக்கிறா. அட இது எங்க அப்பாவோட கேசல் மாதிரி இருக்கேன்னு சார் பாக்குறா. தேவைப்படாத எல்லா ஸ்கில்லும் வாட்ட இருக்குப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த ட்ரெஸ்ல உனக்கு குளிர்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொன்ன ட்ரெஸ் இதுதான், சோ நான் இதுலயே தான் இருக்க ஆசைப்பட்டேன்னு வா சொல்றா. அப்படின்னா உனக்கு குளிரதா செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடுறான். நீ எது தேவைனாலும் டேரக்டா கேளு சரியா நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்படின்னா எனக்கு ஒரு 10 விஷயம் சொல்லுவோம் முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹார்ட்டோ எனக்கு ஒரு ஆசை இருக்கு, பட் என்னால அதை பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதை பண்ற லெவலுக்கு ஒருத்தகிட்ட தான் பவர் இருக்கு, சோ பண்றியா அப்படின்னு சொல்லி சார் நம்ம ஹீரோட்ட கேட்கவோ, சார் கேட்டு நம்ம ஹீரோ முடியாதுன்னே சொன்னதில்ல, இப்பவே இந்த இடத்துல வா பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ இப்போ ஒரு டொர்னேடோவை கிரியேட் பண்ணிட்டோம். சன் பிளடி ஐஸ்பர்க் கோ, நான் உன்னை கமெண்ட் பண்ற அந்த பூமியவே பழந்துக்கிட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவளுக்காக இப்பெல்லாம் நடிச்சு காட்ட வேண்டியது இருக்கே நம்ம ஹீரோ நினைக்கிறான். பா சூப்பர்னு வா சொன்னா. அச்சோ இங்க என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா அங்க வராங்க. எப்படி இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பள்ளம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. உடனே சார் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுக்குறா. அதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பாடி டபுளா பிளாக் நைட்டை கிரியேட் பண்றா. பிளாக் நைட் அங்க இருந்து பறந்து போயிருந்தான். ஏதோ பவர்ஃபுல்லான புது மூவா எங்க கிட்ட காட்டுறேன்னு சொன்னாரு, அதான் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவும் நம்பியிருந்தாரு. இப்பதுக்குள்ள அந்த மாதிரி எந்த இன்சிடென்ட்டும் நடக்கல நம்ம ஹீரோ கேட்கவும், எதனாலன்னு தெரியல, பட் இப்ப கோயின் நம்மள டார்கெட் பண்ணல, பட் அதே நேரத்துல ஒரு ரூமரும் இருக்கு, அவங்க கழுத்துல ஸ்லேவ் காலர் போட்டிருக்கிறதுனால பல வருஷமா அவங்க வெளியவே வரல, ஒருவேளை அவங்க தெரியாம அதை எடுத்து மாட்டிக்கிட்டு இப்ப கழட்ட முடியாம முழிச்சிட்டு இருக்காங்கன்னு சில பேர் சொல்றாங்க. இல்லைன்னா மேபி வேற யாராச்சும் அதை வேணும்னே மாட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது, இப்ப நான் என்னோட ஷட்டின் லைஃப் வாழலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புனா. அரட்ட ஒரு நிமிஷம், ராயல் அகாடமி ஸ்கூல்ல நீ இந்த வருஷம் ஜாயின் பண்ணணும், இதுல நிறைய பெரிய தலைங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க, நான் உன்ன இதுல இருந்து வெளியே கொண்டு வரலான்னு பார்த்தா என்னால முடியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஸ்கூலுங்கிறதே அகராதியில ஒரு கெட்ட வார்த்தை, என்ன போய் ஸ்கூலுக்கு போக சொல்றாரு, அவளையே ரிஜெக்ட் பண்ண முடியாத லெவலுக்கு எவன்டா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது, அவனை கண்டுபிடிச்சு கொள்றா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நானும் வந்துட்டு இதை பல தடவை கேட்டேன், நீ ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்னு அவங்க அப்பா சொல்லவும், அந்த பிளேஸ் எனக்கு ஒரு நரக மாதிரி, நான் ஒரு ஷட்டின் லைஃப்ல இருந்தவன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க பாரு இது கிங்கோட டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர், சோ கண்டிப்பா நான் உன்னை அனுப்பிதான் ஆகணும். ஃபீல்ட் ட்ரிப் போனப்போ பிரின்சஸ் மேரியன் வாமலே ஒரு கண்ணா இருந்தாங்க. பிரின்சஸ் மேரியன் தான் அவங்க அப்பா அவனுக்கு கிங் கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் லெட்டர் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். மேரியன் எதுக்காக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ்ல ஏசோ கிரேட் ஸ்கிப் பண்ணி அந்த இடத்துல தான் ஜாயின் பண்றாரு, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க படிச்சா நல்லதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. ஹீரோக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. கோயின் இப்போதைக்கு எதுவும் பண்ணாம இருக்கலாம், மேபி அவ கூட எதையாச்சும் பிளாட் பண்ணிட்டு இருக்கலாம். கிங்கோட டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ங்கிறதுனால நீ போக முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், கோல்டு எனக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காரு, ஈவன் அவர் என்ன வளர்க்கணும்னு அவசியம் இல்ல, ஆனாலுமே எடுத்து வளர்த்திருக்காரு, நல்லா அவருக்கு பிரச்சனை வரமா
வேணா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி நான் ஸ்கூலுக்கு போக ஒத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ நல்லது சரி அப்படின்னா கூடவே ஒரு அட்டெண்டன்டையும் கூட்டிட்டு போன்னு சொல்லவும் நான் தனியாவே சமாளிச்சுக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஸ்டடீஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட்டெண்டன்ட் ஒன்னு பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லவும் ஃப்ளே கண்டிப்பா செட் ஆக மாட்டான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. ஃப்ளேவை கூட்டிட்டு போக கூடாதுன்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. வேற நம்பிக்கையான ஆள் யாரு இருக்காங்கன்னு யோசிச்சா நான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து நான் தானே இவனை கவனிச்சுக்கிட்டேன்னு அவங்க அம்மா வந்து நிக்கவோ இல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே சொல்றாங்க. உன்னை நல்லா பாத்துக்கிடுவப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் அம்மாவெல்லாம் அகாடமிக்கு கூட்டிட்டு வந்தா சிரிப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போன முத நாளே ஃபெயில் ஆகிறோம் என்னெல்லாம் ஏன்டா ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு வருத்தப்பட வைக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பாடி டபுள் எனக்கு பதில் நீதான் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் புரிஞ்சு போச்சு உனக்கு பிடிக்காதது நான் பண்ணணும் முடியாதுன்னு சொல்லவோ நான் உன்னை அனுப்புறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னோட காப்பிங்கிறதுனால என்கிட்ட எந்த மானாவோ கிடையாது. சோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவேன் அப்படிதானு கேட்கவா அதே என்கிட்ட எந்த மானாவோ கிடையாது. சோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவேன் அப்படிதானு கேட்கவா அதேதான். அப்பா பேரோ கேட்டு போகாது. என்ன மாதிரி வீக்கான ஒருத்தனை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு கிங் பேர் தான் டேமேஜ் ஆகும். அகாடமி போ தேவையில்ல ஷார்டின் லைஃபையோ ஜாலியா வாழலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதனால அங்க போய் பிரச்சனை வந்து நான் செத்து போயிட்டோம்னா பாடி டபுள் கேட்கவும் நீ போனா என்ன உன்ன மாதிரி ஸ்பேர் நிறைய இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையை சொல்றா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சேர்த்திருக்காங்க நான் எத்தனாவது அப்படின்னு அது கேட்கவும் நான் ஜோக்குக்கு தான்ப்பா சொன்னேன். ஈவன் பாடி டபுளா இருந்தாலும் சார் அதுக்கு எதுவும் ஆக விட மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு பாடி டபுள் அடம்பிடிக்கவும் சரி நான் நம்மள ப்ரொடெக்ஷன் பேரியரை யூஸ் பண்றேன் நீ தான் ஸ்கூலுக்கு போகணும் சரியா நம்ம ஹீரோ சொல்லவும் உன்ன மாதிரி சைக்கோபாத்தோட காப்பியா இருந்தா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் வேற என்ன பண்றது அப்படின்னு பாடி டபுள் கேட்டுட்டு சரி நம்ம ஹீரோ கூடிய டீலிங்க்கு ஒத்துக்கிடுறான். நம்ம ஹீரோ அந்த 5 வருஷத்துல அவனுக்கு தனியா ஒரு பிளேஸை கட்டி வச்சிருக்கான். இந்த இடத்துல தான் என்னோட ஷட்டின் லைஃபை வாழ போறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா சார் அந்த இடத்துக்கு வந்துருதா இவங்க 2 பேரை தவிர அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ ஸ்கூல் போறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு அட்டெண்டன்ட் ரெடி பண்ணணும். இங்க சார் வந்து அனிமே பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நான் அனிமே இப்போ ரீசெண்டா அதிகமா படிக்க வேண்டியது இருக்கு. அது போக 1 ஹவரா டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நான் ஃபிளே கூட விளையாட போறேன்னு போய் சொல்லிட்டு தான் இங்க வந்து அனிமே பாக்குறேன்ப்பா அப்படின்னு சார் வருத்தப்படவும் வேணா என் மேஜிக் யூஸ் பண்ணி உன்னை டெலிபோர்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். டெலிபோர்டேஷன் மேஜிக் நம்ம ஹீரோ காமிக்கவா அட இது ஆசம்னு அவங்க பாக்குறாங்க. லாங் டிஸ்டன்ஸ்க்கு இது ஒர்க் ஆகுது பட் லிவிங் கிரீச்சரை வச்சு நான் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லவும் மாஸ்டர் அந்த மாதிரி வேலையை பாக்குறதுக்கு தானே உங்க பாடி டபுள் இருக்கு அவனை வச்சு செக் பண்ணி பார்ப்போம்னு ஃபிளே சொல்றா. அதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டை காப்பி கொஞ்சம் இங்க வா நம்ம ஹீரோ கூப்பிடவும் நான் ஒண்ணு எலி கிடையாது நீ என்ன வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு வரமாட்டேன்டா அப்படின்னு பாடி டபுள் சொல்லுது. அவனா நீ இங்க வான்னு திமிரா பேசுவோம் ஃபிளே வந்து டென்ஷன் ஆகுறா. நீ பயந்தாங்குழியா இருக்கிறதுனால தானே என்ன வர சொல்ற தேவனா நீ இங்க வாடான்னு சொல்லவும் ஹீரோ செம டென்ஷன் ஆகி அவனை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கலான்னு போறதுக்குள்ள தைரியம் இருந்தா என் மாஸ்டர் பத்தி அப்படி பேசுவா அப்படின்னு ஃபிளே அதுக்குள்ள பாடு பாடி டபுள் தூக்கி அந்த பக்கமா போடுறா. டெலிபோர்டேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. ஹார்டோ நம்பர் 2 எதுவாகலேன்னு சார் போய் பாக்குறா. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஃபிளே சொல்றா. இப்ப கேசல்கோ இங்கேயோ டோரை கனெக்ட் பண்றாங்க. எப்படாலும் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அட்டெண்டன்ட் கண்டுபிடிக்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை எதுக்காக சம்பந்தமே இல்லாம ராயல் அகாடமி ஸ்கூலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அது போக நம்ம ஹீரோ வர ஒரு புது அட்டெண்டன்ட கண்டுபிடிக்கணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்ம பார்க்க போறது Am I Actually the Strongest Season 1 Episode 6. நம்ம ஹீரோவோட சீக்ரெட் பிளேஸ் காமிக்கிறாங்க. ஃப்ளே அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. ஷாருக் வந்து அனிமே பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அச்சோ எனக்கு நான் அட்டெண்டன்ட் ரெடி பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்டெண்டன்டா அப்படின்னு ஃப்ளே சந்தேகப்படுறா. நம்ம வெளியே வாக்கிங் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். அட்டெண்டன்ட் பத்தி சுத்தமா மறந்து போயிட்டேன் பட் இன்னும் 3 மாசம் இருக்கு சோ பிரச்சனை இல்லை அதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அட அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜே அமைச்சிருக்காங்க. ஓ ஆமா இவங்கள நான் சுத்தமா மறந்துட்டேன். என்னோட சமனிங் யூனிட் அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல்ல எடுத்துப்பான். லார்ட் ஹார்டோ வந்துட்டீங்களா அப்படின்னு எல்லா ஸ்கெலிட்டனும் வந்து சல்யூட் பண்றாங்க. என்னவே அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சு சரின்னு உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு இடத்த கொடுத்தேன். இதுல ஒரு டவுனே ரெடி பண்ணிட்டாங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். ஜானிங்கிற ஒரு ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோக்கு தேவையானதெல்லாம் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆமா இங்க என்ன சம்பந்தமே இல்லாம புது மான்ஸ்டர்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் போக வர இடம் இல்லாம இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க. நாங்களும் அடைக்கலை கொடுத்துருக்கோம். மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் நடந்துகிட்டாங்க அப்படின்னு ஜானி சொல்றான். அரசே நீங்க இங்க வந்ததே வந்துட்டீங்க நான் உங்களுக்கு இந்த இடத்த சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு ஜானி கூட்டிட்டு போறான். இந்த வருஷம் அறுவடை கொஞ்சம் நல்லாவே போகுதுன்னு ஜானி சொல்லவும் அடங்கப்பா அந்த ஸ்கெலிட்டன் ப்ரொடக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோ பாக்குறான். ஸ்கெலிட்டன்ஸ்க்கு சாப்பாடு தேவையில்லை இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் கெஸ்டா வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. சோ என்னலமா இல்லாம இவ்வளவு நல்ல மனசுக்காரங்களா இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த ஜானி எல்லா வேலையும் பக்காவா பாக்குறான். இவன் வாய்ஸுமே கேட்க இனிமையா இருக்கு. இவனே ஒரு அட்டெண்டன்டா செலக்ட் பண்ணலாம் தான். இவனுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்கின்னை கொடுத்தா யாருக்கும் சந்தேகமா வராது. ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இருக்கும். அப்புறமா நிறைய மான்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வரலாம்னு இருக்கும். என்ன இவன் வாயதான் மூடவே மாட்டேங்கிறா இப்படி வளரிட்டே இருந்தாம்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா அச்சோ அரசே உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் அதுவும் பேசிட்டேனான்னு கேட்கவோ இல்ல எனக்கு நீ இவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றல அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நீங்க என்ன பாராட்டுறது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஜானி சொல்றேன். எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நைஸா அங்க இருந்து கிளம்புறான். ஒரு லேக்ல போய் அமைதியா நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்கான். விட்டா அவன் என்ன பேசியே சாவடிச்சிருவான் போல. எங்கேயாச்சும் கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா இடமே திடீர்னு அதிர ஆரம்பிக்குது. அந்த காலம் அங்க வரவோ இந்த காலம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த காலம் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அமைதியா உட்காருது. அது ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிளவரை கொடுத்துட்டு வைக்கப்படுது. ஜானி மாதிரி இல்லாம இவ ரொம்பவே ஸ்வீட்டாவோ கியூட்டாவோ நடந்துக்கிட்டா. இது அட்டெண்டா செலக்ட் பண்ணலாம் பட் என்ன இதோட சைஸ் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ மத்தவங்க கூட வில்லேஜ்ல இல்லாம ஏன் இங்க தனியா இருக்க? ஓ உனக்கும் இந்த அமைதியா இருக்கிற லேக்
கொடுத்துருக்கான்னு கேட்கவோ உங்க கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு வைக்கப்படுது. உடனே நம்ம ஹீரோ அங்க இருந்தும் கிளம்பிடுதான். அட்டெண்டன்ட் தேடுறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். லார்ட் ஹாரட்டோ உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, புதுசா அட்டெண்டன்ட் தேடுறீங்க போல அப்படின்னு சொல்லி ஃப்ளே கேட்கவோ ஃப்ளேவை மட்டும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டான். பிளாக் நைட்டா இருக்கிற உனக்கு ஒரு புது பேரை கொண்டு வந்திருக்கேன், ஷீபான் ஷார்ட் ஆக்கப்படலாம். இன்டர்நெட்ல தேடி பார்த்ததுக்கு இதுக்கான அர்த்தம் சுப்ரீம் டேட்டின் வந்திருக்கு அப்படின்னு சார் சொல்லவோ நோபலான ஒரு பொண்ணு ஒட்டாக்கோ ஃபேனா மாத்திட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஜானி அங்க நடக்கிற எல்லாத்தையும் சார் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு நான் ஒரு புது நேமோட வந்திருக்கேன், இனிமே இந்த இடத்தோட நேம் பாண்டமோனியம் அப்படின்னு சொல்றேன். என்ன ஒரு அருமையான நேம் அப்படின்னு ஜானி ஹாப்பி ஆகுறான். இப்போ ஒரு மவுண்டன் பக்கத்துல காமிக்கிறாங்க. சில அட்வென்ச்சரர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ளூ டிராகனை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பனி பொழிஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்களால பெருசா அட்டாக் பண்ண முடியல. அந்த ப்ளூ டிராகனும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிது. அந்த ப்ளூ டிராகன் இங்க காணும், அதோ மேல பாருங்க, அது பறந்து தப்பிச்சு ஓடுது, அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அந்த ஹைட்டை யாராலையும் ரீச் பண்ண முடியல. அடிக்கிற போயெல்லாம் அந்த டிராகனும் கீழே விழுந்துருது. பனிசரிவை ஏற்பட்டு அந்த டிராகனுக்கும் அடிப்பட்டு இப்போ அதால பறக்க முடியல. கோல்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படின்னா ஒரு ப்ளூ டிராகன் பார்டர் கிட்ட இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் மட்டும் தப்பிச்சு பறந்து வந்துருந்துச்சுன்னா நேரத்துக்கு நம்ம ஏரியாக்குள்ள தான் வந்திருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். அப்படின்னா இப்போ அது நம்ம பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லதான், பட் இருந்தாலுமே இந்த டிராகனை நிறைய பேர் வேட்டையாட போயிருக்காங்க, அது மட்டும் கோவப்பட்டு சிட்டியை வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா சோ ஃப்ளே போய் இதை ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்க அப்பா சொல்லுவோம். என் மாஸ்டர் சொல்றது மட்டும் தான் கேட்பேன், நீ சொல்றதை நான் ஏன்டா கேட்கணும்னு ஃப்ளே சொல்றா. இது என்னோட ஆர்டர்னு வச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஃப்ளே தயங்குறத பார்த்துட்டு உனக்கு வேற ஏதோ ரீசன் இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். டேமன் ஹியூமன் வார்ல நான் அப்படி ஒரு ப்ளூ டிராகன் இருந்ததை பார்த்ததே இல்ல, வார்ல அது கலந்துக்கிடாம எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருக்குன்னா அந்த மாதிரி கோலையான டிராகனுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வா கேட்கறா. இது உன் பர்சனல் மேட்டரா இருக்கு, அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம ஹீரோ கேட்கறான். சார் இது எல்லாத்தையும் வெளியே நின்று கேட்கவோ ஒட்டு கேட்கறது தப்புன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் அந்த ப்ளூ டிராகன் நினைச்சா பாவமா இருக்கு, பிளே அதை ஐயோ பாவம் போய் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சார் கேட்கறா. பிளே கொஞ்சம் யோசிக்கவோ சார் சொல்லிட்டா அதை நிறைவேற்றுறது கடமை, அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்லவோ புரிஞ்சு போச்சு, அந்த அட்வென்ச்சரர்ஸ் தானே பிரச்சனை, அவனுங்களை போய் கொண்டுருவா அப்படின்னு பிளே சொல்லுவோம். நான் அதை மென்ஷன் பண்ணல. அந்த ப்ளூ டிராகனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். ப்ளூ டிராகன் அடிபட்டு கிடக்கு, நம்ம ஹீரோ அதை லொகேட் பண்றான். அட்வென்ச்சரஸோ அது பக்கத்துல வந்துருந்தாங்க. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அந்த ப்ளூ டிராகன் இந்த தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அட்வென்ச்சர்ஸ் வந்துட்டு அதை அட்டாக் பண்ண போகும். டக்குன்னு போய் நம்ம ஹீரோ அவங்கள ஒரு கிக் விடுறான். பிளாக் நைட் அண்ட் கிரிம்சன் நைட் வந்துட்டோம் அப்படின்னு அவங்க என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அதை ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறான். வீக்கா இருக்கிற ஒரு கிரீச்சரை இத்தனை பேர் சேர்ந்து அட்டாக் பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல, நீங்களாம் அட்வென்ச்சரஸா, அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஃப்ளேவன் அவங்கள உயிரோட கொடுக்குறான். பேரியரை போட்டு நம்ம ஹீரோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றான். இப்போ அந்த டிராகன் வந்து எந்திரிக்கும். ஹாய், நான் தான் பிளாக் நைட், ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹீரோவை அதை ப்ளீஸ் பண்ணுது. என் மாஸ்டர் என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன் பிளே டென்ஷன் ஆகிறா. பரவாயில்ல இருக்கட்டும் விடு. இல்ல இது ஓகே இல்ல, நான் தான் அவனை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கேன், என்னவே இப்படி பண்றேன், உன்னை ஹீலிங் பண்ணதை அன்ஹீல் பண்ணிடுவேன், என்னால அது முடியும், உன்னை காப்பாத்த வந்தா எப்படி பண்றேன்னு கேட்கும். நீங்க என்ன காப்பாத்த வந்தீங்களான்னு அந்த டிராகன் கேட்குது. அதே மாதிரியே இது மைண்ட்ல பேசுறது எனக்கு எப்படி கேட்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா நீ யார நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா நீ ஒரு டேமன் தானே, எதுக்காக ஹியூமனுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்க ஃப்ளேவை பார்த்து கேட்கவும். என் மாஸ்டர் பத்தி பேசணும்னா நான் ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டே இருப்பேன், அவர் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃப்ளே வந்துட்டு 1 ஹவருக்கு அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓ இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது. ஹியூமன்ஸோட ஃபைட்ல நான் ஜாயின் பண்ணாததுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம். ஹியூமன்ஸ்குள்ளேயே டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேவ்ல மறைஞ்சே வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லுவோம். நான் ஆசைப்பட்ட ஷட்டின் லைஃப் இந்த டிராகன் வாழ்ந்துருக்காம அவனுக்கு போர் அடிக்கல நம்ம ஹீரோ கேட்கவும். ஃபர்ஸ்ட் நான் பாட்டு சும்மா தூங்கிட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் ஒரு அட்வென்ச்சரர் புக்கை போட்டு போனா அதை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சது. அதுக்கப்புறமா சிட்டிக்குள்ள போய் நானே சில புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே நான் ஒரு புக்கு கலெக்ஷனே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்படியே போர் அடிக்கிற டைம்லாம் போய் புது புக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் ஒரு அட்வென்ச்சரர் நான் அந்த கேப்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அப்புறமா ஒரு குரூப்பையும் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. என்னோட புக் கலெக்ஷன் மொத்தத்தையும் அவங்க எரிச்சிட்டாங்க. நான் அங்க இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தேன். அதுக்கப்புறம் நடந்த எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும். உன் கதை கேட்க ரொம்பவே சோகமா இருக்கு, ஒன்னு மாதிரி ஆளுங்களுக்கான இடம் தான் பாண்டமோனியம், நீ அங்க வந்துட்டாங்கன்னு சொல்லவோ. அது என்ன இடம் நம்ம ஹீரோ கேட்கறான். ஹாரட்டோ நீங்க இருக்கிற அந்த இடத்துக்கு உங்க சிஸ்டர் தான் பாண்டமோனியம்னு பேர் வச்சாங்க அப்படின்னு ஃப்ளே வந்து சொல்றா. தங்க ஒரு இடம் கொடுக்க தான் நாங்க இங்க வந்தோம், உனக்கு விருப்பம் இருந்தா வாரியன்னு கேட்கவும். ஸ்டோரிஸ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் லவ் தான் எனக்கு இப்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், நான் அவங்க கூட வரேன், அண்ட் நான் உங்களுக்கு சர்வ் பண்றதுக்கும் தயாரா இருக்கேன் மாஸ்டர் ஹாரட்டோ அப்படின்னு ஹீரோ கூட அவ கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டா. நடந்த மாதிரியே ஒரு ட்ரெஸ் இல்லாத சீன் இதுக்கு முன்னாடியே நான் இதை பாத்திருக்கேன், அதே மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன். டக்கு நம்ம ஹீரோ அவளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருதான். இந்த க்ளோத் எங்க இருந்து வந்துச்சு, கிரியேஷன் மேஜிக்கான நம்ம கேட்கவா, அதெல்லாம் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னோட உண்மையான நேம் ஹாரட்டோ, மார்க்ரேவோட பையன் நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். உன் பேர் என்னன்னு கேட்கவோ எனக்கு பேர் எதுவும் இல்லைன்னு வா சொல்றா. ப்ளூ ஐஸ் டிராகன், உன்னோட பேர் லீசா நம்ம ஹீரோ சொல்லுவோம். லீசா எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு வா சொல்றா. ஒரு நிமிஷம் லீசா, மாஸ்டர் ஹாரட்டோக்கு எப்பவுமே நான் தான் நம்பர் 1 சர்வன், நீ நம்பர் 2 தான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பிளே சொல்றா. சரி வாங்க லேட் ஆகுது கிளம்பலாம் நம்ம ஹீரோ பக்கமும். அடா ஹியூமன் ஃபார்ம்ல இருந்தே உன்னால விங்ஸை யூஸ் பண்ணி பறக்க முடியுமா நம்ம ஹீரோ பாக்குறா. புதுசா வந்த வாட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்னு பிளே ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Am I Actually the Strongest சீசன் 1 எபிசோட் 7. ஓ அப்படின்னா இதுதான் அந்த ப்ளூ டிராகனா, பிரச்சனையை சால்வ் பண்ணது மட்டும் இல்லாம அதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா பாக்குறாரு. லீசா பார்க்க கியூட்டா இருக்க, ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் சொல்றாங்க. வீட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ண மத்தபடி இஷ்டத்துக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. இந்த இடத்துல நீ மைடா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கிளீனிங் எப்படி பண்றதுன்னு ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னு ஃப்ளே கத்து கொடுக்குறாங்க. பரல ப்ரோமா உடச்சிட்டு ப்ரோம்ல அப்படிதான் வீக்கா இருக்கும்னு சமாளிக்கிறா. பட் லீசா வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கிளீன் பண்ணி முடிக்கிறா. இது ஓகேவா அப்படின்னு லீசா கேட்கும்.
ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஃப்ளே சொல்றா. அடுத்தது கிளீனிங் அப்படின்னு சொல்லி இப்போ பிளேட் எல்லாம் க்ளீன் பண்ணா ஃப்ளே வந்து கண்டினியூஸா எல்லா பிளேட்டையும் உடச்சிட்டு இருக்கா. பட் லீசா எல்லாத்தையும் சூப்பரா க்ளீன் பண்ணி வைக்கிறா. இங்க பாரு, அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம் குக்கிங் அப்படின்னு சொல்லி ஃப்ளே சமைக்கிறங்க பரல சாப்பாடை எரிச்சிருதா. பட் லீசா அவளோட ஃபர்ஸ்ட் ட்ரைலயே சூப்பரா வந்து சாப்பாடு ரெடி பண்றா. ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்கியா, சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா எல்லாருமே பாராட்டுறாங்க. மத்த மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க இருந்ததுனால தான் முடிஞ்சது லேடி சார் அப்படின்னு சொல்லி பயமுமே தொடச்சு விடுறா. ஆமா லீசா உனக்கு வேற ஏதாச்சும் ஸ்கில்ஸ் இருக்கா, ஹாபி ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ அம்மா கேட்கவோ புக்ஸ் படிப்பேன்னு வா சொல்றா. அப்ப உன்னையே வேணா சாரோட பர்சனல் மெய்டா போட்டலாம்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ அப்பாவும் ஓகே சொல்றாரு. எனக்கு ஓகே தான், நான் என்னோட பெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி லீசா சொல்றா. ஆனா இதெல்லாம் பார்த்து பிளேக்கு தான் ரொம்பவே வருத்தமா இருக்கு. சாரோட பர்சனல் மெய்டுங்கிறதுனால இப்ப காலங்காத்திலேயே போயிட்டு சாரை எழுப்பி விடுறா. டக்குனு நைட் ட்ரெஸ் கழட்டிட்டா அப்படியே புது ட்ரெஸ் மாட்டி விடுறா. மேஜிக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சாருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறா. அதே மாதிரி சாருமே ஓரளவு கத்துக்கிடுறா. வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டே சாருக்கோ படிப்புல டவுட்னா ஹெல்ப் பண்றது, அவ கூடவே சேர்ந்து படிக்கிறது குளிக்கிறதுன்னு எல்லாத்தையும் வந்து பெர்ஃபெக்டா பண்றா. ஹார்ட்டோ நான் பெரிய ஃபயர் பால் கிரியேட் பண்ணிருக்க பாரு, உனக்கு தான் இதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் லீசா அப்படின்னு சார் சொல்றா. இது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்னு லீசா சொல்றா. ஆமா அந்த தண்ணிக்குள்ள ஏதோ இருக்க என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் துணியை லாண்ட்ரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு லீசா சொல்றா. அதுக்கு மேஜிக் கத்து கொடுத்துட்டு அப்படியே கிளீனிங்கும் பண்றா. வேற லெவல் பா, உனக்கு ஏதோ பிரச்சனை இல்லையே நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குன்னு லீசா சொல்றா. நான் உன்னை எதுவும் ஃபோர்ஸ் பண்றோம்னா சொல்லிருன்னு சார் சொல்லவும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் என்ஜாய் தான் பண்றேன் அப்படின்னு லீசா சொல்லவும் ஓகே லீசா எதனால தயங்காம சொல்ல, நீ எனக்கு ஒரு மெய்டா இருக்கிறத விட நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சார் சொல்லவும் லீசா நம்ம ஹீரோவை பாக்குறா. என் பெர்மிஷன் உனக்கு இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் லீசா சொல்றா. இந்த லீசா எல்லா விஷயங்களையுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா. என்னோட ஸ்கூலுக்கு அட்டெண்டா கூட்டிட்டு போக இவாத ஒரு பெர்ஃபெக்ட் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு ஹே லீசா அப்படின்னு சொல்ல வந்துட்டு இல்ல அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, இப்போ நான் அவங்கள பிரிச்சா நான் ஒரு மோசமான அண்ணனா இருப்பேன், இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். அடச்சா இப்போ என்ன பண்றது, அட பெசமையா டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணல, என் வேலை முடிஞ்ச உடனே இவா கிட்டே திரும்ப அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ லீசா தான் அட்டெண்டன்ட் நம்ம ஹீரோ ஃபிக்ஸ் ஆயிட்டான். அடச்சா இந்த அனிமே முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி சார் வருத்தப்படுவா. அடுத்த வாரமே புது அனிமே போட ஆரம்பிச்சிருவா, கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான். உங்க பிரேக் டைம் முடிஞ்சதுன்னு லீசா சொல்லப்போ சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சார் கிளம்ப போகும். சார் சொல்ல மறந்துட்டேன், அடுத்த வாரத்துல இருந்து நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சொன்னான்னு கேட்கவா அடுத்த வாரத்துல இருந்து ஸ்கூலுக்கு போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஷெட்யூல் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணு, பாண்டமோனியம் நைட்ஸ் எல்லாரையுமே கூப்பிடுன்னு சார் சொல்லுவோம். இவளுக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். ரவுண்ட் டேபிள்ல எமர்ஜென்சி மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சார் சொல்றா. உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல இங்க வந்திருக்கிறவங்க எல்லா நைட்ஸ்க்குமே ரொம்பவும் தேங்க்ஸ். இங்க நடக்கிற மீட்டிங் ரொம்பவே கான்ஃபிடென்ஷியல் ஆனது. என்னோட பிரதர் திடீர்னு அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றான்னு சொல்லுவோம். மாஸ்டர் இவ்வளவு நாள் ஆகியும் ஏன் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஃப்ளே வருத்தப்படவும் எனக்கே இப்பதான் தெரியும், பிரதர் ஒரு விஷயம் பண்றோம்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சார் சொல்லுவோம். ஸ்கூல்ல போய் கத்துக்கிற லெவலுக்கு ஹியூமன்ஸ் சொல்லி கொடுக்க எதுவுமே இல்ல, ஏன்னா அவர் தானே டீமன் கிங் அப்படின்னு ஃப்ளே சொல்லுவோம். மென்ஷன் பண்ணக்கூடாது மறந்துட்டீங்களா அப்படின்னு ஜானி கேட்கறான். என் பிரதரை பத்தி என்ன சொன்னீங்க என்கிட்ட அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சார் வந்து கடுப்பாவரா. லேடி சார் இது ஒரு சீக்ரெட் எங்களால உங்ககிட்ட சொல்ல முடியாது, பட் மாஸ்டரே கண்டிப்பா உங்ககிட்ட கூடிய சீக்கிரம் சொல்லுவாரு. எங்க மேல இருக்கிறத விட அவர் உங்க மேலதான் இருக்கிறதுலே அதிக பாசம் வச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி இந்த சீக்ரெட்ல ஒரு பெரிய விஷயமே இல்லன்னு ஜானி சொல்றான். அப்படியா சாரு ஹாப்பி ஆவரா. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸ்கூலுங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ். நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போனதில்ல, ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்னு வா கேட்கவும் அது ரொம்பவே ஒரு மோசமான இடம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஹார்ட்டாவே பார்த்து பயப்படுறோட இடமான அவங்க ஷாக் ஆகும். நான் நிறைய அனிமே பார்த்து ஸ்கூலை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா மோசமான ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கும், மேஜிக் பேட்டில்ஸ் எல்லாம் நடக்கும், பசங்களை கொடுமைப்படுத்துவாங்க, கிங்டமே அழிக்கக்கூடிய ஒரு ஈவில் ஆர்கனைசேஷன் தான் பின்னாடி இருக்கும். அந்த ஈவில் ஆர்கனைசேஷன் தடுக்க தான் என் பிரதர் பிளாக் நைட்டுங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்திருக்கான் அப்படின்னு சார் சொல்லுவோம். அப்படின்னா மாஸ்டர் ஸ்கூலுக்கு போக இதுதான் காரணமா இருக்கும், கிங்டமோட அழிவை தடுக்கதான் அவர் போறாரு அப்படின்னு இவங்களும் ஒன்று முடிவு பண்றாங்க. என் பிரதர் கண்டிப்பா அங்க டெலிபோர்டேஷன் டோரை ஃபிக்ஸ் பண்ணுவான். ஸோ ஃப்ளே லீசா நான் 3 பேரும் சேர்ந்து இன்டெல கேதர் பண்றோம், ஜானி அண்ட் ஜெயன் ஃப்ளைட்டுக்கு எதுக்கும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். லார்ட் ஹார்ட்டோ கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி லீசா கேட்கவும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என் பிரதரை போய் நம்ம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் பிளஷ் பண்ணுங்க, ஹார்ட்டோ கூட சேர்ந்து நம்ம இதை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. லீசா நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நல்ல வேலை என்கிட்ட வந்து உண்மையை சொன்ன தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ஹார்ட்டோ உண்மையிலேயே நீங்க ஈவில் ஆர்கனைசேஷன் கூட ஃபைட் பண்றீங்களான்னு லீசா கேட்கறா. இவ்வளவு ஆர்வமா கேட்கறா, இல்லன்னு சொல்ல முடியாத நம்ம ஹீரோவோ இப்போதைக்கு ஆமான்னு சொல்லி வச்சிருந்தான். அப்ப அவங்க சொன்ன எல்லாமே உண்மைதானான்னு கேட்கவோ ஆமா கேபிட்டல்ல அவங்களை தடுக்கிறதுக்கு எனக்கு உன்னோட உதவியோ தேவை, இது ஒன்னால மட்டும் தான் முடியும், சோ நீ என்னோட அட்டெண்டா ஸ்கூலுக்கு வான்னு சொல்லவும் அவ்வளவு சரின்னு சொல்லிட்டா. ஒரு வழியா அட்டெண்டன்ட் நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இந்த இடத்துல மெயின் ஸ்டோரி முடிஞ்சது. இதுக்கப்புறமா ஃபில்லர்ஸ் தான். லவ்வர் எனக்கு சீட்டிங் பண்றான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவோம். அப்ப அவனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஃப்ளே அவன் தலையை வெட்டுறத சொல்றா. ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண சொல்றா போலன்னு அந்த மெய்டு நினைச்சுக்கிறா. பட் ஃப்ளே என்னடானா அவங்களை கொல்ல சொல்றாங்கிறது இவங்க யாருக்கும் தெரியல. ஆமா ஃப்ளே நீ ஏன் எப்பவும் இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கன்னு சார் கேட்கவும் ஹார்ட்டோ ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ண ட்ரெஸ் இதுதான் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் போகுது. மெய்ட் ட்ரெஸ் வந்து ஃப்ளேக்கு கொடுத்துருக்காங்க. பட் அது எல்லாமே அவளுக்கு ரொம்பவே சின்னதா இருந்திருக்கு. ஃப்ளேக்காகவே ஒரு கஸ்டமேட் யூனிஃபார்ம் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதனால அதையே அவ போட்டுட்டு இருக்கா. ஃப்ளே உனக்கு பறக்க தெரியுமான்னு சார் கேட்கவோ ஓ தெரியுமே, நான் அந்த மேஜிக் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். எனக்கோ கத்துக்கூடன்னு சார் கேட்கறா. ஃப்ளே அவ ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஹைட்டா ஜம்ப் பண்ணிட்டு கேட்டா இதுதான் பறக்கிறதுன்னு காமிக்கிறா. வாம் நீ ஆசமா பறந்த எனக்கோ கத்துக்கூட இந்த மேஜிக் அப்படின்னு சார் கேட்கவும் எப்படி என் சிஸ்டர் இவ ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஃபிளைட் மேஜிக் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, இப்பவே நீ அதை கத்துக்கிட கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சார் உடனே சேட் ஆகவோ கவலைப்படாத லிட்டில் ஒன் இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளே ஃபாஸ்டா நம்ம ஹீரோ கிட்ட ஓடுறா. எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் இந்த அப்படின்னு நம்ம ஹீரோ எதையோ கொடுக்குறான். சேஃப்டியா இருக்கும் அவ்வளவு பறந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லா வேலையும் பாக்குறதுல
ஃப்ளே வந்து ரொம்பவே அழுக்கா இருக்கா. அம்மா நீ குளிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும். நான் கிளீனா தானே இருக்கேன்னு ஃப்ளே சொல்றா. ஒழுங்கா போய் குளி நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவுதான் குளிச்சிட்டான்னு வா சொல்லவோ. சரி இப்ப எப்படி தோத்துவான்னு கேட்டா டாக் மாதிரி ஃபாஸ்டா ஷேக் பண்ணியே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டா. அம்மா லீசா 300 வருஷமா கேவ்ல தனியாவே எப்படி வாழ்ந்தா நம்ம ஹீரோ கேட்கவும். தூங்கி எஞ்சோடனே புக்கு படிப்பேன், திரும்ப தூங்குவேன், திருப்பி எந்திரிச்சு படிப்பேன், திரும்பவும் தூங்கிடுவேன், அப்படியே அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லுவோம். அப்ப உனக்கு பசிக்காதான் நம்ம ஹீரோ கேட்கறா. வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுவேன்னு வா சொல்றா. பெஸ்ட் ஷர்ட் இன் லைஃப் வாழ்ந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. லார்ட் ஹாரட்டோ எனக்கு ஒரு டவுட், இந்த டெலிபோர்டேஷன் மேஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்கவும் நான் என்னோட 2 பேரியர்ஸை கனெக்ட் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அது அவ்வளவு ஈஸியில பாசிபிள் இல்ல, நிறைய மானாவும் தேவைப்படும், ஒரு பர்சனால இதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். நான் யூஸ் பண்ணும்போது அவ்வளவு மானா செலவாகிற மாதிரி தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நீங்க வேற டிமென்ஷனோட மானாவை யூஸ் பண்றீங்களோ அப்படின்னு அவ்வளவு ஒரு ஆன்சரை சொல்லிக்கிட்டா. நம்ம ஹீரோ உங்களுக்காக ஹார்ட் பாத் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா, நீ வந்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லவும் நானும் ஆல்ரெடி உள்ளதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ வாழை மட்டும் உள்ள முக்கிட்டு சொல்றா. ஹாரட்டோ நமக்காக தானே மணிக்கிட்டு ரெடி பண்ணிருக்கான்னு சார் கேட்கப்போ சரின்னு வந்து ஃபிளேவா அதுக்குள்ள குடிக்கிறா. 3 நாள் கழிச்சு பார்த்தா அவளே வந்து ஹாட் வாட்டரை நல்லாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. ஹாட் வாட்டர் பார்த்து ஃபிளேவ்னு பயப்படுறாள்னு கேட்கப்போ இல்லவா நல்லா என்ஜாய் பண்றான்னு சார் சொல்றா. உங்க ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி மேஜிக் கிறிஸ்டலை கொடுத்து எல்லாரோட மான லெவலையும் நம்ம ஹீரோ செக் பண்றா. வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் மாதிரியே ஃபிளே வந்துட்டு லெவல் 77 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கு. இப்போதைக்கு லெவல் 40ல இருக்கா. எங்கப்பா சாரோட மேக்ஸ் லெவல் 61. கோயின் கீசலாட்டோட மேக்ஸிமம் லெவலே 40 தான் நம்ம ஹீரோ பாக்குறான். சார் மேஜிக் கண்டிப்பா ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகும் பாரு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் குழந்தையா இருக்கும்போது ஃபயர் பால் கிரியேட் பண்ணேன்னு சொல்லி அம்மா அம்மள ஒரு சீலிங் மேஜிக் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சார் சொல்றா. இப்ப எல்லாருமே லார்ட் ஹாரட்டோ உங்களோட மேஜிக் லெவல் என்னன்னு காமிங்க, கண்டிப்பா அது நிறைய இருக்குமே எல்லாரும் கேட்கவோ அது ஒரு சீக்ரெட் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Am I Actually the Strongest Season 1 Episode 8. ஹீரோ ராயல் அகாடமி ஸ்கூலுக்கு கிளம்புறா. அட்டெண்டா லீசாவை கூட்டிட்டு போறதுனால ஃபிளே ரொம்பவே வருத்தப்படுறா. ஹாரட்டோ இவளை சும்மா விடாத அப்படின்னு சொல்லி சார் சொல்லி அனுப்புறா. எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு லயஸ் கேட்கவும் நீ எதிர்பார்த்த லெட்டர் வந்துருச்சு, ஹாரட்டோ ராயல் அகாடமியில ஜாயின் பண்றான் அப்படின்னு சொல்லி மரியன் சொல்றா. அவனும் ஆர்வமா இல்லையன்னு லயஸ் சொல்லவும் நீ அவன்கிட்ட தோத்து போனதுல இருந்து அவன் மேல உனக்கு ஒரு கண்ணு இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும் இவன் நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால அவனை விட ஸ்ட்ராங்கா மாற முடியுமான்னு தெரியல, ஸ்கூல்ல நான் அவன் கூடவே இருந்தோம்னா அவனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம், அதுக்காக தான் அப்படின்னு லயஸ் சொல்லவும் இப்ப வச்சு திருந்தனியன்னு மரியன் சொல்லவும் ஆனா அப்பாவை நீ தான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுத சொன்னியா, நீ எதுக்கு ஹாரட்டோ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுற அப்படின்னு சொல்லி லயஸ் கேட்கவும் அவனை லவ் எல்லாம் பண்ணலன்னு வா வைக்கப்படவும் நீ லவ் பண்றேன்னே நான் சொல்லலையா அப்படின்னு லயஸ் கேட்கறான். முட்டாள்தனமா பேசாதடான்னு வா சொல்லவும் பரவாயில்ல சும்மா சொல்லுப்பா அப்படின்னு லயஸ் கேட்கறான். சர்ச் ஆஃப் லூசிஃபர்ங்கிறவங்க ஒரு ஈவில் ஆர்கனைசேஷன், அவங்க டெவில்ஸை வழிபடுறவங்க, அவங்களால இப்ப கிங்டம்குள்ள பிரச்சனை ஏற்படுது, பெரிய பெரிய நோபல்ஸ்லாம் அதுக்கு ஃபண்டிங் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த ஃபண்டிங்கை கொடுக்கறது வேற யாரும் இல்ல கொயினான நம்ம அம்மா தான் அப்படின்னு மரியன் சொல்லுவான். அம்மா மோசமானவங்கன்னு தெரியும், இப்படி ஈவில் பிளான்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி லயஸ் யோசிக்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கழுத்துல அந்த காலரை போட்டதுல இருந்தே அம்மா ரொம்ப மோசமா மாறிட்டாங்க, நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டைங்கிறது ஊருக்கே தெரியும், கொயினா இருந்துட்டு அம்மா மொத்த கிங்டமையும் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க, நம்ம அம்மாவை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு லயஸ் சொல்லுவோம். ஹாரட்டோ தடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சொல்லுவோம். ஹாரட்டோ தடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால தான் நான் அவன் மேல ஒரு கண்ணா இருக்கேன். ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங், பட் ஃபீல்ட் ட்ரிப் போனப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அம்மாவை தடுக்கிற ஸ்ட்ரென்த்ல ஒரே ஆள் அவன் தான் அப்படின்னு சொல்லி மரியன் சொல்லுவோம். அந்த மார்க் ரேவரோ இடத்துலயே நான் இன்னொருத்தனை பத்தியோ கேள்விப்பட்டிருக்கேன், பிளாக் நைட்னு ஒரு ஹீரோ இருக்கானா, அவன் டிராகன்ஸ் எல்லாம் ஸ்லே பண்ணிருக்கானா, அவன்கிட்ட வேணா நம்ம ஹெல்ப் கேட்கலாம் லயர்ஸ் பேசிட்டு இருக்கும் போதே கொயின் அங்க வந்துருதா. அம்மா எப்படி இருக்கீங்கன்னு மரியன் கேட்கவும் நல்லா இருக்கேன், நீயும் அழகான பொண்ணா வளர்ந்துட்ட, என்னடி ஹெல்கிய காலர் லோக்கோ விட்டுட்டு இருக்க, அது உனக்கு பார்க்க காமெடியா தெரியுதா, இந்த இலக்காரமா தானே பாக்குற அப்படின்னு சொல்லி கொயின் டக்குன்னு மரியன் சங்க பிடிச்சு நிற்கவும் லயசத்தை விட்டு சொல்றான். என்ன நீங்க ஜோக் எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடுறீங்க, எஸ் என் அருமையான மகனே, நீ ஏதோ பிளாக் நைட்டை பத்தி பேசிட்டு இருந்தல, அது காத்து வாக்குல தான் என் காதுல வந்து விழுந்துச்சு, இந்த ஹாரட்டாவோ மார்க் கிரேவ்ல இருந்தானே வரேன், அவன் கிட்ட விசாரிச்சு பிளாக் நைட்டை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு, பட் அதை என் கிட்ட மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு கேட்கவோ சரின்னு அவன் சொல்றான். அம்மாக்காக பையன் இதை கூடவா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயின் அங்க இருந்து கிளம்புறா. போச்சு தேவையில்லாம இதுல இப்போ ஹாரட்டோவையும் இன்வால்வ் பண்ணிட்டோம், என்ன மன்னிச்சிரு ஹாரட்டோ அப்படின்னு சொல்லி லயஸ் நினைக்கிறான். நீ கேபிட்டலுக்கு போற டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்னு சார் சொல்றா. வீட்டுல இருந்து கேபிட்டல் போற மாதிரி நம்ம ஹீரோ நேரா இந்த இடத்துக்கு வந்துருதான். டெலிபோர்டேஷன் டோர் ஆல்ரெடி நம்ம ஹீரோ அங்க செட் பண்ணி வச்சிட்டான். சோ குதிரையில டிராவல் பண்ணா எப்போ அங்க ரீச் ஆகணும் அந்த டயத்துக்கு டைரக்டா டக்குன்னு அங்க போயிடலாம். மாஸ்டர் நான் அவங்க கூட வரணும்னு ஃப்ளே சொல்லவும் ஃப்ளே கவலைப்படாத, நம்மளோட விஷயத்த மறந்துட்டியா, ஹாரட்டோ நீ கிளம்பு, இந்த இடத்த நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சார் சொல்றா. நம்ம ஹீரோவோ கேபிட்டலுக்கு போறா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. யாரும் இல்லாத ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளதான் நம்ம ஹீரோ டெலிபோர்டேஷன் டோரை செட் பண்ணிருக்கான். கேபிட்டல் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிடலாம் நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ஹாரட்டோ அங்க பாருங்க லீசா காமிக்கிறா. இந்த பைசன் ஒரு வெஜிடேரியன் தானே, அப்புறம் அதுக்கு மக்களை வரட்டுதான் நம்ம ஹீரோ பார்த்தா, அது பசியில இருக்கிறதுனால தான் இப்படி ஈவிலா மாறிடுச்சுன்னு லீசா சொல்லவும் அப்படியே விட்டு போலாம், பட் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்களை காப்பாற்ற போறான். சின்ன பையன் கீழே விழுவோம், பேரியரை போட்டு நம்ம ஹீரோ காப்பாத்துறான். ஒரு ஒயிட் ஹேர் பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இதை நான் பாத்துக்கிட்டு அப்படின்னு களத்துல இறங்கவும் அப்படின்னா என் ஹெல்ப் தேவையில்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே பைசனை வந்து தடுக்கிறா, பட் அதை அவளை தூக்கி எறிஞ்சிருது, நான் தான் ஹெல்ப் பண்ணணும் போலியே அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து அது கரெக்டா முட்ட போகவும் அது தலையிலே ஒரு மிதி தான், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துட்டு ஓ சாரி நான் முதல்ல உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்ல தேங்க்யூன்னு சொல்றா. அது முட்டி கீழே விழுந்ததுல இவளுக்கு கையில வலிக்குது. நம்ம ஹீரோ வந்து அது எல்லாத்தையும் ஹீலிங் பண்றா.
இதை நீங்களா பண்ணீங்க? நார்மல் ஹீலிங் மேஜிக்கை விட இது டிஃப்ரெண்டா இருக்கேன்னு அந்த பொண்ணு கேட்கவும், அது அப்படிதாங்க நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு எதுவும் ஆகலையான்னு அந்த சின்ன பையன் வந்து பாக்குறான். இவர் தான் என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ்ங்க, நீங்க யாருன்னு அவன் கேட்கவும், தேங்க்ஸ்லாம் எதுக்கு, என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன், நான் தான் சிவா த ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லவும், வா ஆசம் அப்படின்னு அந்த சின்ன பையன் மட்டும் பாராட்டுறான். நம்ம ஹீரோ அவங்களோட வண்டியவும் சரி பண்ணி கொடுத்துட்டா. சாரி, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், நான் இதை காசுக்காக எல்லாம் செய்யல, ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸா இது என் கடமை அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு திரும்ப ஏதாச்சும் செய்யறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றேன். சரி அப்புறம் பார்க்கல, இதை நான் போய் ஃபாரஸ்ட்ல விட்டு தான் நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த பைசனுக்குமா ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு அந்த பொண்ணு கேட்கவும், அது பசியில இருக்கா அவ்வளவுதான், மத்தபடி அதை எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். அனிமல்ஸ்க்கு கூட கருணை காட்டுறீங்க, உங்களை மாதிரி இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்களா இருந்தா உலகமே நல்லா மாறிடும் அப்படின்னு அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு சொல்றா. அந்த பைசனுக்கு சாப்பாடு கொடுத்து இப்ப ஃபாரஸ்ட்குள்ளேயே அனுப்பியிருந்தாங்க. அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ சம்திங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, பட் அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு லீசா சொல்றா. அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு கண்டிப்பா நார்மல் ஹியூமன் இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லீசாக்கு தோணுது. எங்கப்பா இவ்வளவு பெரிய கியூலியா நிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். சரேனி அவங்களும் லைன்ல போய் நிக்கிறாங்க. பார்த்தா சம்மந்தமே இல்லாம ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அது கடுப்பாகுது. ஒரு வழியா ஸ்கூல்ல சைன் பண்ணி நம்ம ஹீரோ அவனுக்கான மெட்டீரியல்ஸையும் வாங்குறான். எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுக்கறதுலயே நம்ம ஹீரோக்கு நாக்கு தள்ளிடுது. நேரா நம்ம இடத்துக்கே போவோம். நான் ரொம்ப டயர்டா இருக்க நம்ம ஹீரோ போனா, வெல்கம் ஹார்ட், ஸ்கூல் அட்மிஷன் எப்படி போச்சு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஓவரா வேலை வாங்கிட்டாங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு பசிக்குதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கேபிட்டல்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சார் சொல்றான். நான் சமைச்சு தரேன் ஃபிளே சொல்லவும், ஃபிளே காதுல போய் சார் ஏதோ சொல்லவும், சரி கேபிட்டல்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கே போறான்னு ஃபிளே சொல்றா. அடேங்கப்பா, சார் ஃபிளேவையே கண்ட்ரோல்ல வச்சிருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபிளேவோட காது டைல் எல்லாம் அவ மறைச்சு விடுறா. சரி லீசாக்கு பண்ண மாதிரியே உனக்கும் எல்லாத்தையும் நான் இன்விசிபிள் ஆக்குறேன், பட் அது அதே இடத்துல தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ இவங்க எல்லாருமே கேபிட்டலுக்கு போறாங்க. எங்கப்பா இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்கு அப்படின்னு சார் பாக்குறா. ஆமா அப்படின்னு லீசா சொல்றா. ஆரட்டும், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சார் கூப்பிடுறா. இப்ப எல்லாருமே ஒரு வழியா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இந்த கேபிட்டல் மொத்தத்தையும் நம்ம சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சார் வந்து அதோட மேப் எடுத்து வைக்கவோ, அப்ப இதுக்காக தான் நீங்க வந்தியா நம்ம ஹீரோ கேக்குறா. நம்ம எதிரிக்கிட்ட ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு, சோ ஃபைட் பண்ண போற இந்த இடத்த பத்தி நம்மளும் டோட்டலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நல்லது அப்படின்னு சார் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறா. அண்ட் நம்ம ஹீரோ கூட வந்துட்டு ஆரட்டும் நம்ம டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லவோ, டேட்டிங்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு பொண்ணு என்ன டேட்டிங் கூப்பிடுறா. சார் அனிமே பார்த்து இதை கத்திருந்திருப்பா, அவளுக்கு இதை பத்தி விவரம் தெரிஞ்சிருக்காது, இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். கேபிட்டல்ல என்னென்ன பிளேஸ்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடணும். இவங்க மொத்த இடத்தையும் சுத்தி பாக்குறாங்க. அப்படியே ஜாலியாவோ என்ஜாய் பண்றாங்க. ஒரு செயின் வைக்கிற ஷாப் இருக்கு. சார் போயிட்டு அதுல ஒரு நெக்லஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், ஓகே இந்த நெக்லஸ் நாங்க எடுத்துக்கிட்டோம் நம்ம ஹீரோ சொல்றான். சார் நான் செல்லம் கொடுத்து ஓவரா ஸ்பாயில் பண்றதா, இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே சார் போடாத, யார் மலையாச்சும் மோதிர போறா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்தா. சார் போயிட்டு அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு மேல மோதுறா. சாரி நான் அவசரமா போயிட்டு இருந்தேன் கவனிக்கலன்னு அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ அங்க வரவும், இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோமான வா கேக்குறா. இல்ல நான் இப்பதான் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நம்ம ஹீரோ சொல்றான். உன் ஃபேஸ் நான் பார்க்கல, பட் நான் ஒன்னு சென்ஸ் பண்ணிருக்கேன், உன்கிட்ட இருந்து மானா ஓவர் ஃப்ளோ ஆகுதுன்னு வா சொல்லவும், எங்க என்னோட மானா லெவலே 2 தான், என்ன கலாய்க்கிறீங்களான்னு கேட்கவும், வாய்ப்பே இல்லைன்னு வா சொல்லவும், நான் ஏன் போய் சொல்ல போறேன் நம்ம ஹீரோ கேட்கறான். சரி என்ன மன்னிச்சிருங்கன்னு வா சொல்லவும், இங்க அவசரமா தானே போயிட்டு இருந்தீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. என்னாச்சு சார் நம்ம ஹீரோ கேட்கவோ, இவளை பார்த்தா சம்திங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, பட் அது என்னன்னா சொல்ல தெரியலன்னு சார் சொல்லவோ, இதே தான் லீசாவோ சொன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எப்படி இருந்தா நான் நாளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல டக்குன்னு ஃபெயில் ஆகி திரும்ப வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லீசாவோ சரி சாருமே சரி இந்த ஒயிட் ஹேர் பொண்ணை பார்த்து ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. அதுக்கு நம்ம பேட் பர்சன் இல்ல, அவகிட்ட சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஹீரோ இப்ப ராயல் அகாடமியில ஜாயின் பண்ண போறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஆம் ஐ ஆக்சுவலி தி ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 9. நீ பாட்டு என்ன விட்டுட்டு இங்க போயிட்டேன். நான் ரூம்குள்ளேயே இருந்தேன். ஸ்கூல்ல இருந்து ஒரு அஃபீஷியல் வந்து நான் என்ட்ரன்ஸ் செரமனிக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பா போக மாட்டேன், பட் பாடி டபுள் சொல்லவும் இதுவும் நல்லதுதான். தப்பான ஆன்சர் எழுதுனா அவங்களே என்ன வழி அனுப்பிடுவாங்க நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நான் ஸ்கூல் கொஞ்ச நாள் கூட அட்டன் பண்ண தேவையில்ல, சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சு மறைஞ்ச அந்த இடத்துக்கு போனா, நீதான் ஹார்டோ சென்ஃபிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை எக்ஸாம் எழுதுற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படிங்கப்பா கிளாஸ் ரூம் பயங்கரமா இருக்கு, 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல உட்காரலாம் போலியா அப்படின்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இல்ல எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நான் ஒன்னும் சோசியலைஸ் பர்சன் கிடையாது, எக்ஸாம் தப்பா எழுதுற ஸ்கூலை விட்டு வெளியே போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டின் உண்மையிலே எனக்கு எதை பத்தி எழுதிருக்குன்னே தெரியல, எனக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல, இதையே நான் ஆன்சரா எழுதி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதுறான். அடுத்து பேரியர் மேஜிக் பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாமே தப்பா எழுதினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, சோ கொஞ்சமா லைட்டா ஆன்சர் எழுதுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, பேரியர் மேஜிக் ஷேப்னு ஒன்று கிடையாது, எந்த ஷேப்க்கு வேணாலும் கொண்டு வரலாம், கலரும் கொடுக்கலாம், மானம் அதிகமா யூஸ் ஆகாதுன்னு எழுதுனா. அடுத்து ஏன்ஷியன் மேஜிக் பத்தி கேட்டிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஆத்தர் ஏன்ஷியன் மேஜிக் பத்தி எழுதிருந்தாங்க. அவங்க நேம் ரொம்ப லென்த்தா இருக்கும், யோசிச்சுக்கிட்டே அவங்க நேம் எழுதிருந்தான். உன்னோட மான லெவல அடுத்து செக் பண்ணணும்னு சொல்லவும், என்னோட மான லெவல் லெவல் 2 தான், அதுக்கு மேல செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், ஸ்கூலோட ப்ரொசீஜர்ஸ் செக் பண்ணணும் கூட வாங்கன்னு சொல்லவும், சரி நம்ம ஹீரோ போறான். இவன் தான் அந்த ஸ்டூடெண்ட், ஒரு வழியா ஒருத்தன் நமக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு வாய்ஸ் மட்டும் கேட்க, என்ன வாய்ஸ் மட்டும் கேட்க நம்ம ஹீரோ பார்த்தா கீழே பாருன்னு சொல்லவோ, பார்த்தா குட்டியா ஒருத்தி நிக்கிறா. நான் தான் ப்ரொஃபசர் அப்படின்னு வா சொல்றா.
என்னடா அந்த சின்ன பொண்ணு ஒரு ப்ரொஃபஷர்னு சொல்லி திரிறாளேன்னு தானே நீ நினைக்கிற. ஆனா நான் ஏன்ஷியன் மேஜிக்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு சைஸை வச்சு என்ன இட போடாத. அப்புறம் நான் தான் உன் எக்ஸாமுக்கு மார்க் கொடுக்க போறேன். நான் மட்டும் நினைச்சா இந்த ஸ்கூலை விட்டு உன்னை அடுத்த நிமிஷமே வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொல்லுவோம். அப்படியே நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். என்னடா பயப்படுவேன்னு பார்த்தா ஹாப்பி ஆகுறா. உனக்கு பயமே இல்ல. ஒன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு தேவை. நீ கேவலமா லக்க விடுறதுலேயே தெரியுது நான் குட்டியா இருக்கேன்னு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ எக்ஸாம் பேப்பர்லாம் இப்ப அவ செக் பண்ணி பாக்குறா. ஆன்சரை பார்த்தா அவ கோவப்படுறா. சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோட மான அளவில் செக் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஓவர் பவரா இருக்கிறதுனால கிறிஸ்டலே உடஞ்சிருது. அச்சோ என்ன கிறிஸ்டல் உடஞ்சு போச்சு. கிறிஸ்டல் ரொம்ப பிரசியஸ் ஆனதே. உடச்சிட்டேன்னு சொல்லி இன்னும் எவ்வளவு கோவப்படுவாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா அந்த ப்ரொஃபஸரும் கோவமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்த்தா இது உண்மையிலே ஆசம். அதிக பவர் இருக்கிறதுனால அந்த கிறிஸ்டலாலேயே அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும், ஆனா ப்ரொஃபசர் அவனோட மேக்ஸிமம் லெவலே 2 தான் அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கிறிஸ்டலை பத்தி நமக்கே அதிகமா தெரியாது. சோ அது தப்பா கூட கால்குலேட் பண்ணிருக்கலாம். நீயே டைரக்டா பார்த்தல அவன் கிறிஸ்டல் எப்படி உடச்சான்னு. தெரியாத விஷயத்துக்கு தெரியலன்னு தைரியமா பதில் எழுதியிருக்கான். பேரியர் மேஜிக்கை பத்தியும் நிறைய சூப்பரான விஷயங்கள் எழுதியிருக்கான். அண்ட் இவனுக்கு ஏன்ஷியன் மேஜிக்கை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. இவன் தான் என் கிளப்ல சேர்றதுக்கு பர்ஃபெக்டான ஆளு அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ நான் நினைச்சதை விட எல்லாம் தலைக்கீழ நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஹாரோட்டோபா நான் என்னோட ஏன்ஷியன் கிளப் ரிசர்ச்சுக்கு ஏத்துக்கிடுறேன். இவன் நீ என்னோட கைடன்ஸ்ல படிக்கட்டும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்ல சொன்னா ஓகே தான் கூட இருக்கவன் சொல்றான். நீ என்ன சொல்ற யங் மேன் என் கூட ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லுவோம். முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். என்னோட ரிசர்ச் லேப் தான் பெஸ்ட்னு சொல்லுவோம். என்னானாலும் சரி முடியாதுன்னு நம்ம ஹீரோ போறா. ஹாரோட்டோ என்னை விட்டு போகாது அப்படின்னு ப்ரொஃபசர் ஆளரா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண சொன்னா பெஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லி பாடல் டபுள் நம்ம ஹீரோவை திட்டுறான். எப்படியாச்சும் பிளான் பண்ணி அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. ஹாரோட்டோ நம்பர் 2 ஒரிஜினல் ஹாரோட்டோ உனக்கு சேஃப்டிக்கு இந்த கண்ணை கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி சார் வந்து கொடுக்குறா. என்னோட சேஃப்டிக்கு சாதாரண இந்த கன் தானா, பட் ஒரு பாடி டபுளா இதை தான் நான் செஞ்சாகணும். அதுக்காக தானே நான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்க. வேற சாய்ஸ் இல்ல. அது போக அவனோட ப்ரொடெக்ஷன் பேரியர் மேஜிக்கும் எனக்கு இருக்கு. நான் ஒரு சாதாரண காப்பி. சோ இதை தான் நான் எதிர்பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி டபுள் அங்க இருந்து கிளம்புறான். சோ இப்ப பாடி டபுள் தான் ஸ்கூலை போயிட்டு அட்டன் பண்றான். அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே ராயல்ட்டியா தெரியற ஒருத்தன் வரான். கண்டிப்பா இவங்கிட்ட மட்டும் பிரச்சனையே போக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஓரமா ஒதுங்கி போவோம். நெல்லு அப்படின்னு நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறானு நம்ம ஹீரோ ஓரமா ஒதுங்கி போவோம். நெல்லு அப்படின்னு நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறானு திரும்பி பார்த்தா அந்த ஒயிட் ஹேர் பண்ண கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ நைஸா ஓடலான்னு பார்த்தா இவளா அப்படின்னு போய் நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். என்ன தைரியம் தான் அந்த வைஸ் பிரசிடென்ட் வரும்போது ஹாய் சொல்லாம போவ அப்படின்னு நம்ம அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்கவும், ஸ்கூலோட ரூல் புக்ல அப்படி எதுவும் போடலையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதெல்லாம் அதுல போட மாட்டாங்க. இது நார்மலா பண்ற விஷயம் உனக்கு தெரியாது. ஹே அந்த புதுசா அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். நானும் இன்னைக்கு தாண்டா வந்தா நம்ம ஹீரோ காப்பி யோசிச்சுட்டு அச்சோ இருக்கு பயிர் கலக்குது நான் உடனே இங்க இருந்து போடணும்னு சொல்லவும், தப்பிக்கிறதுக்கு ஏன் கிட்டே நடிக்கிறியா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு மரியாதை என்னன்னு கத்து கொடுக்குறாண்டா அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண போனா இவன் ஒரு சாதாரண காப்பி தாங்கிறதுனால இவன் கிட்ட மேஜிக் எதுவுமே கிடையாது. சோ பயந்து அங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். அந்த ஃபயர் பட்டு கீழே விழுந்துருதான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம அங்க இருந்து கிளம்ப போனா நம்ம ஹீரோ காப்பி எந்திக்கிறான். லெவல நானும் சாவலன்னு பார்த்தா நம்மள என்னடா சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்ல, உன்னால எப்படி எந்திரிச்சு நிக்க முடிஞ்சதுன்னு கேட்கவும் எஃபெக்ட் ரொம்ப லேட் ஆகுது. அச்சா எனக்கு வலிக்குது நம்ம ஹீரோ நடிக்கிறான். பார்த்தா அந்த வைஸ் பிரசிடென்ட் டென்ஷன் ஆகுமா. அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு வந்துட்டு இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சோ நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. மத்தவங்கள பத்தி புரிஞ்சுக்கிடாம நான் தான் சோசியலைஸ் பர்சன் கிடையாதுன்னு நினைச்சேன். இவ என்ன விட மோசம் போலயே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நாங்க நிக்கிறத நீங்க கண்டுக்கிட கூட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மேஜிக் யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணலான்னு போகவும், லார்ட் ஸ்னைடல் அவங்களை கொன்றதீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. சீக்கிரம் இங்க இருந்து ஓடு அப்படின்னு நம்ம ஹீரோ காப்பி வந்து அந்த கன்னை யூஸ் பண்றான். அது ஒரு பெரிய அட்டாக்கை கிரியேட் பண்ணுது. இந்த கேப்ல நம்ம ஹீரோ காப்பி தப்பிச்சு ஓடிட்டான். ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணணும்னு முத நாளே போய் சண்டை எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது போக அந்த ப்ரொஃபசர் வேற இவனை கார்னர் பண்ணி துரத்திருப்பாங்க. இனி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு காப்பி சொல்லவோ, சரி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிட்டதே நீ ரெஸ்டட் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த வைஸ் பிரசிடென்ட்னு சொல்ற ஸ்னைடல் என்ன முத நாளே எல்லா பசங்கட்டையும் சண்டை இழுக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா, லார்ட் ஸ்னைடல் உங்க கூட டுவெல் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து லெட்டர் கொடுக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நீ மட்டும் இதை ஏத்துக்கலன்னா மார்க்ரேவ்ஸ் அண்ட் ஃபீஸோட ஃபேமிலி நேம் தான் கெட்டு போகும். ஏன்டா ஏத்துக்கலன்னு வருத்தப்படுற லெவலுக்கு ஆயிரம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. வைஸ் பிரசிடென்ட் எதிர்த்து சண்டை போடணுமா, என்னோட காப்பி ஹர்ட் ஆகாதுக்கு காரணம் அவன் லைட்டா அட்டாக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பார்த்தா அந்த ஒயிட் ஹேர் பொண்ணியா இவா கூட பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன உண்மையாவா அந்த வைஸ் பிரசிடென்டோட வீட்டுக்கு வா தனியாவா போறா நம்ம ஹீரோ பாக்குறான். நீ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு அவன் கேட்கவும், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எதுக்காக அவன் கூட போய் ஃபைட் பண்ற, அண்ட் அவன் பண்ண ஒரு அட்டாக்ல உனக்கு இவ்வளவு பெரிய டேமேஜ், இந்த நேரத்துல நீ ஃபைட் பண்ணணுமான்னு கேட்கவும், என்னடி சொன்னா அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகும். நம்ம ஹீரோ காப்பி அட்டாக் பண்ணது வலிக்குது, இப்பனால இன்னும் ஃபாஸ்டா ஹீலிங் பண்ண முடியாது அப்படின்னு ஹீல் பண்றவளையும் போட்டு அவன் திட்டுறான். அவனை பார்த்தாலே அனிமையில வர மோசமான கேரக்டர் மாதிரி இருக்கான். இவா ஏன் போய் தனியா மாட்டினா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ணாலும் அவ்வளோ ஈஸியில நான் இதை விட மாட்டேன்னு சொல்லுவோம். நான் என்ன பண்ணா அப்ப மறப்பீங்கன்னு வா கேட்கறா. அப்படின்னா நீ எல்லாரும் முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒட்டு துணி இல்லாம டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல என்னால முடியாதுன்னு வா சொல்லுவோம். நான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டல, இதுதான் அதுக்கு ஈக்குவலா இருக்கும் நம்ம சொல்லுவோம். அவ்வளோ சரின்னு ஒத்துக்கிட்டா. இன்னும் உண்மையிலேயே இவ இதை பண்ண போறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா உண்மையிலேயே அவ ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டுறா. என்ன வைக்கப்பட்டு நிக்கிறேன் என் ஆளுங்களை வேணா ஹெல்ப் கூப்பிடுவான்னு கேட்கவோ, இல்ல நானே பண்றேன்னு அவ ட்ரெஸ்ஸை கலட்டுறா. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்ல. என்னோட டியூவலை தடுக்கணும்னு ஏன் வா இப்படி பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திடீர்னு அந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகுது. அவன் சொன்னான் எதுக்காக அவன் ட்ரெஸ்ஸை கலட்டுறா, கொஞ்சம் கூட உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா, இன்னொரு தடவை இப்படி வந்து மாட்டிக்கிடாத, ஒழுங்கா வா ரூம் கேப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். பிளாக் நைட் திரும்ப எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. இது என்ன இடம் அப்படின்னு நம்ம கேட்கப்போ, இது வேற ஒரு டிமென்ஷன் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, நான் சிவா த ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு அவன் அட்டாக்
பண்ண போகணும். அவன் ஷோல்டர்ல நம்ம ஹீரோ பேரியரை பிளேஸ் பண்றான். அவனுக்கு ரொம்பவே அது வலிக்குது. என்ன பண்ணா நம்ம கேட்கவும் ஒரு வாய்ஸ் லாக்க உனக்கு பனிஷ்மெண்டா பிளேஸ் பண்ணிருக்கேன். அதுவும் நீ செஞ்ச 3 தப்புக்காக. நம்பர் 1, புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீ ஓவரா சீன் போட்டு வம்பிழுத்திருக்க அப்படின்னு சொல்லவும் ஒரு வைஸ் பிரசிடென்டா மரியாதை கத்து கொடுக்கறது என் கடமை நம்ம சொல்லவும் இப்ப கூட நீ திருந்த மாட்டல. சரி நம்பர் 2, வீக்கான ஒரு பையனை டுவெல் போடணும்னு நீ கூப்பிட்டு ஃபேமிலி நேமையோ கெடுக்க ட்ரை பண்றேன்னு சொல்லவும் அப்ப நீ அவங்கள எல்லாரும் முன்னாடி என்ன பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அண்ட் ஃபைனலி ஒரு பொண்ணு ஹராஸ் பண்ணிருக்க. அது சுத்தமா என்னால ஏத்துக்கிடவே முடியாது. சோ நீ மேஜிக் யூஸ் பண்ணாலோ இல்ல அதை எடுக்க ட்ரை பண்ணாலோ லாக் இன்னும் ஓவர் டைட் ஆகும் நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் மேஜிக் யூஸ் பண்ண ட்ரை பண்றான். அவன் ஷோல்டரை டைட் பண்ணவும் வலிக்குது நம்ம கதறான். டே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடா சொன்னேன், முட்டாள்தனமா ஏதோ பண்ணாம அந்த புது ஸ்டூடெண்ட் கூட இருக்கிற டுவெல கேன்சல் பண்ணிடு. எனக்கு தோணும் போது நான் அந்த லாக் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பெயர் தான். நம்ம எல்லாரும் ரூம்க்கே திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. அந்த ஹீலிங் பண்ற பொண்ணு இவனுக்கு அடிபட்டிருக்கேன்னு ஹீல் பண்ண போகவும் அந்த லாக் டைட் ஆகி அவன் வழியில துடிக்கிறான். இதை பார்த்து மத்தவங்க சிரிக்கிறாங்க. பிளாக் நைட் சிவா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. Am I actually the strongest? Season 1 episode 10. நீதான் மார்க்ரேவோட பையனா? நீ உண்மையிலேயே ஆசம். அந்த மோசமான பையன் மார்க்கி எப்படிப்பா நீ தோக்கடிச்ச? உண்மையிலேயே நீ லெவல் 2 தானா அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரொஃபஸரும் நம்ம ஹீரோவை விசாரிக்கிறாங்க. எல்லாரும் நம்மள கோவப்படுவாங்கன்னு பார்த்தா பாராட்டுறாங்களே நம்ம ஹீரோ ஓடுனா. சீனியரையே ஒரே அட்டாக்ல காலி பண்ண பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கா. ஐயோ பாச்சே, நான் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா நடக்குதே. நம்ம ஹீரோ ஓடுறான். அந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோவை பிடிக்கவும் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இன்னும் எதுவுமே கேட்கலையேன்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்லிட்டு நேத்து நான் வந்துட்டு அப்படி பேசியிருக்க கூடாது, என் ரிசர்ச் கிளப்ல வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லுவோம். பேசுனதை மறந்துட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம். கவலையில திரும்ப நான் முதல்ல இருந்து சொல்றேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஸ்கூல்ல மொத்தத்துல 2 ஏதாச்சும் 1 தான் ஜாயின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நைட் ஸ்குவாட், இவங்க வார்ல கலந்துக்கிடுவாங்க, ஃபைட்டிங்ல இருப்பாங்க. அடுத்தது ரிசர்ச் கிளப், புது மேஜிக் பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க. என்னோட ரிசர்ச் கிளப்ல நீ வந்து ஜாயின் பண்ணு. ஏன்ஷியன்ட் மேஜிக்ல உனக்கு ஆர்வம் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஹை டியூட் அப்படின்னு வந்தா எதுக்குடா என்ன பஞ்ச் பண்ண வர அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லயஸ் எடுத்த உடனே ஹார்ட்டோ கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பிரின்சஸ் வரவும் அப்படின்னா இது லயஸா, இவன் ரொம்பவே வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஹார்ட்டோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்னு பிரின்சஸ் கேட்கறா. அப்ப விட இப்பவும் இவன் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு லயஸ் சொல்றான். மேஜஸ்டி, நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நமக்குள்ள எதுக்குப்பா மரியாதைலாம் லயஸ் சொல்லவும் நான் பிரின்சஸ் கிட்ட பேசுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா என் ரிசர்ச் கிளப்ல ஜாயின் பண்றியா அப்படின்னு பிரின்சஸ் கேட்கறா. இல்ல அவன் என் கூட நைட் ஸ்குவாட்ல தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு லயஸ் சொல்றான். இல்ல என் கூட ஏன்ஷியன்ட் கிளப்ல தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாங்க. ஒரு ப்ரொஃபசர் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், நீ மட்டும் என்ன பண்றேன்னு ப்ரொஃபசர் கேட்கறா. நீங்க ஜீரியனா லிசைல் தானே அப்படின்னு லயஸ் கேட்கவோ பரவாயில்ல உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கான்னு ப்ரொஃபசர் கேட்கறா. அவ ஒரு நட்டு கேஸ், மத்த ரிசர்ச் எல்லாம் அவளை வெறுப்பாங்கன்னு லயஸ் சொல்லுவோம். அவங்களுக்குலாம் என் மேஜிக் ரிசர்ச்சை பத்தி புரியல, அதெல்லாம் ரொம்பவே அறிவாளிங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்றா. இப்படியே நம்ம ஹீரோ யாரோட கிளப்ல ஜாயின் பண்றதுங்கிறதுலே இவங்க 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒயிட் ஹேர் பண்ண வரவும் வா கிளப்புக்குள்ள அனுப்ப மாட்டேன்னு ப்ரொஃபசர் சொன்னா. நான் அதுக்காக இங்க வரல, ஹார்ட்டோ கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவோ இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இவ கூட எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு அதை மறந்து போயிட்டேன், சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு இந்த ஒயிட் ஹேர் பண்ண கூட்டிட்டு 3 பேர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருந்தா. சாரி நாங்க இருந்து எஸ்கேப் ஆக இதை பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நேத்து நான் உன்னை மீட் பண்ண அதே பர்சன் தான் நீயும் இப்ப இருக்கிறியா அப்படின்னு கேட்கறா. என்னோட பாடி டபுளுக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியுதா நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ஏன் அப்படி கேட்கறா நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா ஒன்ன பார்த்தா டிஃபரெண்டா தெரியுதுன்னு வா சொல்லவும் டேஞ்சர்னு சொல்லி நம்ம ஹீரோ பேரியர் மேஜிக் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகுது. இது ஒரு பேரியரா அப்படின்னு சொல்லி வா கேட்கறா. இது உனக்கு தெரியுதா நம்ம ஹீரோ கேட்கவும் என் கண்ணுக்கு தெரியல பட் என்னால சென்ஸ் பண்ண முடியுதுன்னு வா சொல்றா. சரி நேத்துக்கும் இன்னைக்கும் எனக்கு என்ன டிஃபரெண்ட் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ இருந்த மானா ஃப்ளோ நேத்துக்கு வாமல இல்ல, பட் இப்போ என்ன மயக்கடிக்கிற லெவலுக்கு உன்னோட மானா பிரசன்ஸ் இருக்குது அப்படின்னு வா சொல்லவோ ஃப்ளே என்ன ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ இதே தான் சொன்னா. ஆமா நீ ஒரு டீமனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்லையே என்ன பார்த்தா ஹியூமன் மாதிரி தானே தெரியுதுன்னு வா கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லவோ சரிவா எனக்கு ஆபத்து இல்லைன்னு பேரியர் நம்ம ஹீரோ ரிமூவ் பண்ணிட்டு நாங்க 2 பேருமே சேம் பர்சன் தாங்கிறத நீ மைண்ட்ல வச்சுக்கோ, இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அது போக நான் உங்ககிட்ட 3 விஷயம் சொல்லணும், ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் அப்புறம் ஒரு ஹெல்ப். ஃபர்ஸ்ட் என்னோட சாரி, என்னாலதான் நீ இதை மார்க்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட அதுக்காக சாரி. ஸ்னைடல் அட்டாக் பண்ணும்போது என்ன காப்பாத்தி அவனை ஷூட் பண்ண அதுக்கு தேங்க்ஸ். அப்புறமா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. சரி இதுதான் அந்த ஹெல்ப்பா நம்ம ஹீரோ சரிங்கிறத மட்டும் சொல்லவும் என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட ரொம்பவுமே தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் என்ன எதுக்காக செலக்ட் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். எதாச்சியா நம்ம அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருக்கோம், மேபி அது டெஸ்டனியா இருக்கலாம் அப்படின்னு வா சொல்றா. உனக்கு ஃப்ரெண்டே இருந்ததுலயோ நம்ம ஹீரோ கேட்கும் ஆமா எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, அந்த உடனே எங்க அப்பா அம்மா என்ன ஆர்ஃபனேஜ்ல விட்டாங்க, என்ன தத்தெடுத்தவங்களும் 4 தடவை என்ன கை விட்டுட்டாங்கன்னு சொல்லுவோம். என் ஸ்டோரியை விட இவா ஸ்டோரி மோசமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன் எல்லாரும் உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கும். சின்ன வயசுலயே நான் பேசினதுனால நினைக்கிறேன்னு வா சொல்றா. பேபியா இருந்து பேசினா மத்தவங்க பயப்படதான் செய்வாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபாதர் என்ன வளர்த்தாரு, ஆனா அவரும் எனக்கு 5 வயசு ஆகும்போது இறந்து போயிட்டாரு, நான் வெளி உலகத்தை பத்தி புக்ல படிச்சேதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வா சொல்லுவோம். நீ தப்பான ஆள் கிட்ட வந்திருக்க, நானே ஒரு சோஷியலைஸ் பர்சன் கிடையாது, இதனால் வர ஃப்ரெண்ட்ஸே கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப இன்னும் நல்லது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த
சொசைட்டியை பத்தி கத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒருவேளை எனக்கு மட்டும் ப்ரீவியஸ் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எப்படி இருப்பாங்க, நான் அவங்களுக்கு அடிமையா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இவ கூட இருக்கிறதுல பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது நல்லது தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நீ எந்த கிளப்ல ஜாயின் பண்ணிருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்ஷியன் மேஜிக் ரிசர்ச் கிளப்னு அவ சொல்றா. அந்த கிளப்லயா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி நானும் அந்த கிளப்லயே ஜாயின் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ என் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவ சொல்றா. ஐயோ என் ஹார்ட் என்னமோ பண்ணுதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மொத்த லைஃபையும் சொன்னவா பேரை சொல்லலையே நம்ம ஹீரோ கேட்டு என்னோட பேரு ஹார்டர்ஸ் அண்ட் ஃபிஷ்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். அவளோட பேரை அவ சொல்ல வாரா. பட் அது என்னன்னு நமக்கு காமிக்கல. சார் லீசா ஃப்ளே எல்லாரும் குளிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. என் பிரதர் கூட இப்பெல்லாம் இருக்கவே முடியலன்னு சார் வருத்தப்படுவோம். நானும் தான் மாஸ்டர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃப்ளே வருத்தப்படுறா. ஒரு நிமிஷம், என் பிரதர் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது, நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லி சார் கிளம்புறா. மாஸ்டர் ஏன் என்ன கூட்டிட்டு போலன்னு ஃப்ளே வருத்தப்பட்டுட்டு ஒரு சர்வெண்டோட வேலையை மாஸ்டர் கூட எப்பவும் இருந்து அவரை பாத்துக்கிட்டு தான். பட் அவரே தான் என்ன வர வேணாம்னு சொல்லியிருக்காரு, நான் அதை பண்ணணும் அப்படின்னு ஃப்ளே யோசிக்கிறா. நான் மத்தவங்களுக்கு சர்வ் பண்ணதை என்ஜாய் பண்ணதில்ல, பட் நீ உன்னோட வேலையில பெர்ஃபெக்ட்டா இருக்க அப்படின்னு லீசா சொல்லவோ ஃப்ளே வைக்கப்படுறா. ஆக்சுவலி என்னோட ஓல்டு ஜாபே நான் டீமன் கிங் கூட தான் வேலை பார்த்தேன்னு சொல்லவும் அப்படியா டீமன் கிங் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி லீசா கேட்கவும் அவர் ரொம்பவே நல்லவர், கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், மத்த டீமன்ஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவார். அவரோட கைண்ட்னஸ் ஹியூமன்ஸ் வரைக்கும் பரவச்சு ஹியூமன்ஸோ டீமன்ஸோ ஒன்னா வாழணுங்கிறது தான் அவரோட ஆசையே. ஃபிளாஷ் பிரின்சஸ் அவரை கொல்ல வந்தப்ப கூட அவரை ஃபைட் பண்ணணும்னு நினைக்கல. டீமன்ஸ் எல்லாரையும் கேசல்ல இருந்து காப்பாத்திட்டு தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. அவரோட பிளானே அதான் நினைக்கிறேன், இறந்து ஹியூமனா ரீஇன்கார்னேஷன் ஆகி ஹியூமன் சைட்ல இருந்து ரெண்டு சைடையும் ஒன்னு சேர்க்கணும்னு அப்படின்னு ஃப்ளே சொல்லுவோம். டீமன் கிங் இவ்வளவு பெரிய பிளான போட்டிருக்காரான்னு லீசா கேட்கிறா. பட் தான் உயிரை எடுத்த ஃபிளாஷ் பிரின்சஸ்கே பையனா திரும்ப பிறப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் அவரோட ப்ரீவியஸ் லைஃபை பத்தி பையனா திரும்ப பிறப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் அவரோட ப்ரீவியஸ் லைஃபை பத்தி கேட்டப்ப மாஸ்டர் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. டீமன் கிங்கா இருந்து அவர் கஷ்டப்பட்டு தான் மறக்கணும்னு நினைச்சிருக்காரு போல. அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ கூட டீமன் கிங் பேரை சொல்லி தான் கூப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அவரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, டீமன் கிங்கோட பேர் என்னது அப்படின்னு சொல்லி லீசா கேட்கறா. இந்த இன்ஃபர்மேஷனை கேர்ஃபுல்லா வச்சுக்கோ, டீமன் கிங்கோட நேம் ஈரசீலியா அப்படின்னு ஃப்ளே சொல்றா. ஈரசீலியாவா? உன் பேர் பெருசா இருக்கு, ஈரஸ்னு கூப்பிடவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க பேரை நான் ஷார்ட் பண்ணி தான் பழக்கம், என் பேரையே நீ ஷார்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம் நம்ம ஹீரோ கிளம்பவும். எந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறேன்னு சைன் பண்ணிட்டியான்னு கேட்கவோ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம அதை ஒன்னா பண்ணலாம் ஐரிஸ் சொல்றா. இப்பவே தான் பண்ணி ஆகணுமா நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோட ரூம்ல வச்சு அதை பண்ணலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. போச்சு திங்க் பண்ணாம இவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேனே, டெலிபோர்டேஷன் டோரை இவ பாத்திர கூடாது நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்க, எனக்கு சிச்சுவேஷன் புரியுது, நீயும் ஒரு பையன் தான், நீ இந்த பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உன்னோட செகண்ட் ஒய்ஃபா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சார் சொல்றா. சார் கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். சின்ன பசங்க வந்து சின்ன வயசுல இப்படிதான் நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வளர்ந்த அப்புறம் ஜி அப்படின்னு நம்மளை பார்த்து வெறுப்பாங்க. சாரும் வளர்ந்த அப்புறம் அதை தான் பண்ண போறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி பேசுறது சிப்ளிங்ஸ்குள்ள சகஜம் தானா அப்படின்னு சொல்லி ஈரிஸ் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு இதுதான் ஈரிஸ் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். என்னோட பேரு சார்லட் ஜன்ஃபிஸ் நான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. சார் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்றோம், அது வர அமைதியா உட்காந்துரு நம்ம ஹீரோ சொல்றா. ஐச உருட்டி எந்த கிளாஸ் நம்ம ஹீரோ சூஸ் பண்ணுவோம். ஆரட்டோ நீ இப்படி பண்றதுல ஏதாச்சும் மேஜிக்கல் மீனிங் இருக்கா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கேட்கவும் எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். என் பிரதர் எந்த கிளாஸ்க்கு போனாலும் அதுல டாப்பா இருப்பான், அவனுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் அப்படின்னு சார் சொல்றா. சார் மத்த எல்லாத்துக்கும் நான் எந்த கிளாஸ் போகணும் நீயே ஃபில் பண்ண நம்ம ஹீரோ கொடுக்குறான். சாரும் ஃபில் பண்றான். நம்ம ஹீரோ என்ன கிளாஸ்னு கூட பார்க்காம அதுக்கு சைன் பண்றான். நீ அதை பார்க்க கூட இல்லையா அப்படின்னு ஈரிஸ் கேட்கவும் சார் செலக்ட் பண்ணா கண்டிப்பா அது எனக்கு ஏத்ததா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவளை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியான்னு சார் ஹாப்பியா அகாடமிக்கு வந்தது கண்டிப்பா உனக்கு ஒரு கோல் இருக்குன்னு கேட்கவும் என் பிரதருக்கு ஒரு கோல் இருக்கு, ஆனா அது அகாடமி ரிலேட்டட் இல்ல, பட் இதுக்கு மேல என்னால சீக்கிரட் சொல்ல முடியாது. ஈரிஸ் நீ என் பிரதர் ஒரு சாதாரண ஹியூமன் நினைச்சனா அதுதான் தப்பு, ஏன்னா அவன் எல்லாரும் விடவும் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லவோ என்னது ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படின்னு வா ஷாக் ஆகுறா. ஆரட்டும் நீ இவ்வளவு பவர்ஃபுல் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவோ சார் சொல்றதே வா அப்படியே நம்புறாளே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா சார் எதுக்கு நீ இங்க வந்தா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சார் கிளம்புறா. டெலிபோர்டேஷன் மேஜிக் தெரியக்கூடாது நம்ம ஹீரோ ஈரிஸ் கண்ண மூடுறா. வேற ஏதோ பக்கம் கதவு திறந்து சவுண்ட் கேட்டுச்சுன்னு வா யோசிக்கிறா. வாசல் வழியா தான் போனா அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறா. அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ரொம்பவே ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ தான் டீமன் கிங்கோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லி ஃப்ளேமத்த எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஈரிஸ் அப்படிங்கிற ஒயிட் ஹேர் பொண்ணு தான் உண்மையிலேயே டீமன் கிங்கோட ரீஇன்கார்னேஷன். அதனால தான் நம்ம ஹீரோவோட பேரியரையும் அவளால சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஃப்ளே சார்லாம் அவளை பார்த்துட்டு அவளை பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு Am I Actually the Strongest Season 1 Episode 11. நம்ம ஹீரோவும் அவன் சிஸ்டரும் எந்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ விருப்பமே இல்லாம தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. பிரதர் நான் உன்னோட ஷெடியூலை எக்ஸ்பிளைன் பண்றேன், உன்னை சி கிளாஸ்ல போட்டிருக்காங்கன்னு சார் சொல்றா. நான் எப்படி சிக்கு வந்தேன், இந்நேரம் ஸ்கூலை விட்டு வெளியெல்லாம் அனுப்பியிருக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவலையப்படாத பிரதர், எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸை வச்சு கிளாஸஸ் ஷஃபில் பண்ணுவாங்க, நீ கூடிய சீக்கிரம் ஏ கிளாஸ்க்கு போயிருவா அப்படின்னு சார் சொல்றா. என்ன கோர் கரிக்குலமா இது கர்மான கிளாஸ் ஆச்சு நம்ம ஹீரோ யோசிச்சா. நான் அதை உனக்கு செலக்ட் பண்ண அது உனக்கு ஈஸி தானே சார் சொல்லவும் அட்வான்ஸ் கிளாஸை நான் சூஸ் பண்ணி தப்பு பண்ணா கண்டிப்பா என்ன ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க நம்ம ஹீரோ கிளம்புறா. அதுக்கு முன்னாடி என்ன ஹக் பண்ண அப்படின்னு சார் சொல்றா. ஸ்கூலை நல்லா என்ஜாய் பண்ண ஹாரட்டோ, உன்னை பிரியிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சார் சொல்றா. ஸோ இப்போ நம்ம ஹீரோவா உன்னோட ஸ்கூலுக்கு வரா. ஆமா இது யாருன்னு ஐரிஸ் கேட்கவும் என்னோட அட்டெண்டன்ட் லீசா நம்ம ஹீரோ சொல்றா. ஹாய் லீசா, நான் ஹாரட்டோ ஃப்ரெண்ட் ஐரிஸ் அப்படின்னு சொல்லி அவ இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. உன்னோட ஸ்கில்ஸ்க்கு நீ வெறும் சி கிளாஸ்ல தான் இருக்கியா, கண்டிப்பா
கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீ என் கூட சேர்ந்து ஏ கிளாஸ் வருவேன் நம்புறேன் அப்படின்னு ஏரிஸ் கிளம்பவும் ஹாரட்டோ அவளை பார்த்தா ஹியூமன் மாதிரியே தெரியலையே, ஹியூமனா டீமனான்னு கன்ஃபியூஷனா இருக்குன்னு லீசா சொல்லவும் அவ ஒன்னும் மோசமானவா இல்ல, சோ எப்படி இருந்தா என்ன, நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப சி கிளாஸ்க்கு போறான். வைஸ் பிரசிடென்ட்டையே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுதுனால ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஃபேமஸ் தான், எல்லாம் அந்த ஷ்னடலால வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சி கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே நீங்க ஆவரேஜ் தான் எக்ஸாம் பண்ணிருக்கீங்க, பட் உங்க எல்லாருக்கும் திரும்ப ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நடக்கிற டெஸ்ட்ல நீங்க ஹை ஸ்கோர் எடுத்தீங்கன்னா உடனே ஏ கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும் இதுதான் எனக்கான சான்ஸ் நான் ஸ்கூலை விட்டு வெளியே போறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னது எல்கேஜி குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி கொஸ்டின் ரொம்பவே ஈஸியா இருக்கு, 5 வயசா இருக்கும் போதே மொத்த வெட்டேரியலையும் கவர் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ப்ரொஃபசர் ஏன் எப்படி பண்றாருன்னு புரியுது, ரொம்பவே ஈஸியான கொஸ்டினை கொடுக்குறாரு. இதையும் நான் தப்பா எழுதினோம்னா நான் வேணும்னே தான் தப்பா எழுதுறேன்னு அவங்க கண்டுபிடிக்க தான் இப்படி பண்றாங்க, சின்ன சின்ன தப்பு பண்ணி கரெக்டா நான் 60 மார்க்ஸ் அவ்வளவுதான் வாங்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எக்ஸாமும் முடியுது, பார்த்தா 20 மார்க்குக்கு மேல யாருமே வாங்கல, பி கிளாஸ் பசங்களா இருந்தா 50 மார்க்குக்கு மேல எடுத்திருப்பாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லுவோம். மத்த பசங்க வருத்தப்படுறாங்க, பட் ஒரு பையன் மட்டும் 60 மார்க் வாங்கியிருக்கான். ஹாரட்டோ ஜென்ஃபேஸ் உண்மையிலே உன்னை பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இங்க இருக்கிற யாரும் முட்டாள் இல்ல, கொஸ்டினும் ஈஸியும் இல்ல, என் சிஸ்டர் 5 வயசுல ரொம்ப ஜீனியஸா இருந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோவை இப்ப டைரக்டா ஏ கிளாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஏ கிளாஸ் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வெளியே வந்துருதான். லயஸோ ஐரிஸோ நம்ம ஹீரோவை புடிச்சிட்டு போயிருந்தாங்க. ஹே லேடி, நீ யார் அவன் பக்கத்துல இவ்வளவு நெருக்கமா இருக்க அப்படின்னு லயஸ் கேட்கவும் நீ தான் ஹார்ட்டோ பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்க அப்படின்னு லயஸோ ஐரிஸோ ஃபைட் பண்றாங்க. அதான் அவங்க ப்ரொஃபசர் ஓரட்டோரியா பெல்கம் எலமெண்டல் தெரியலனா அவர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு வா சொல்லவும் பார்க்கவே பயங்கரமா இருக்காங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். நீங்க 3 பேரும் என்னோட அட்வான்ஸ்டு கிளாஸ்க்கு சைன் அப் பண்ணிருக்கீங்க, கேட்கிற கேள்விக்கு மட்டும் தப்பா பதில் சொன்னீங்க, அடுத்த நிமிஷமே நீங்க வெளியே போக வேண்டியதா. ஹார்ட்டோ ஜென்ஃபேஸ் எர்ஸ்பீலியா நீங்க 2 பேரும் அந்த சோடா புட்டி ஏன்ஷியன் மேஜிக் கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கும் எக்ஸ்ட்ராவா ஒர்க் தருவேன்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு டாபிக் மெயின் எலமெண்ட் அண்ட் சப் எலமெண்ட் குவான்டிஃபிகேஷன். எர்ஸ்பீலியா உன்னோட கையை வந்து இதுல வையன் டீச்சர் சொல்லுவான். அவ்வளவு வைக்கிறா, நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தாலும் உன்னோட மானா லெவல் ஃபைல் இருக்கு, ஏன் ரிசர்ச் டீம்ல ஜாயின் பண்ணு டீச்சர் சொல்லவும் சாரி முடியாதுன்னு வா சொல்லியிருந்தா. இவளோட டாப்ல இருக்கிறது தான் இவளோட மெயின் எலமெண்ட், அது கீழே இருக்கிறதுலாம் சப் எலமெண்ட். இதுதான் அந்த கிறிஸ்டல் உங்களுக்கு காமிக்குது. மெயின் எலமெண்ட் 100% எடுத்துக்கிட்டா சப் எலமெண்ட் நம்ம இந்த பெர்சன்டேஜ்ல பிரிக்கலாம், பட் இதை குவான்டிஃபை பண்றதுலயும் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ டிஃபிகல்ட்டா என்ன, என்னோட மானா கால்குலேட்டர் சூப்பரா ஒர்க் ஆகுமே நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறேன், பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. குவான்டிஃபிகேஷன் ஏன் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா சில சமயம் அவங்க சப் எலமெண்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும், சிச்சுவேஷனை பொறுத்து அது மாறும், ஏன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு ப்ரொஃபசர் லயஸை கேட்கவும் மேபி அவங்க அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறலாம் லயஸ் சொல்லவும் நீ சொல்ற மாதிரியே யோசிக்கலாம், பட் ஆன்சர் அது இல்ல அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லுவோம். ஹிடன் ப்ராப்பர்ட்டிஸ்னால இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன சொன்னா திரும்ப சொல்ல அப்படின்னு ப்ரொஃபசர் கேக்குறாங்க. என்னோட மானா கால்குலேட்டர்ல ஹிடன் ப்ராப்பர்ட்டிஸோ காட்டும், யார்கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் மட்டும்தானே இதை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன சொன்ன அப்படின்னு டீச்சர் கேட்கவோ ஹிடன் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு அவங்க கிட்ட என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வெல் இருந்தா அதாவது அவங்க சப் எலமெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்லுவோம். இது கட்டிங் எட்ஜோட ரிசர்ச் ஆச்சு, இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? ஹிடன் ஐடென்டிட்டியா வச்சுக்கிட்ட ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தின ரிசர்ச் பேப்பர்ல எங்களுக்கு அனுப்புனாங்க. ஈவன் நாங்க அரசர் கிட்ட கூட இதை பத்தி மென்ஷன் பண்ணல, அவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா உண்மையிலே நீ ஒரு ஜீனியஸ் தான், ஒருவேளை நீ தான் எங்களுக்கு இந்த ரிசர்ச் பேப்பர்லாம் அனுப்புனவனா ஹார்ட்டோ என்னோட கிளப்ல ஜாயின் பண்ணிருன்னு சொல்லுவோம். முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். சார் லெசன் நடத்தும் போது இப்படியா கேப்பீங்கன்னு ஐரிஸ் கேட்கவும் நீங்க ஜாயின் பண்ணன்னு சொல்லுவோம். முடியாதுன்னு ஐரிஸ் சொல்றா. ஹார்ட்டோ உண்மையை சொல்ல அந்த ரிசர்ச் பேப்பர் அனுப்புனது நீ தானேன்னு கேட்கவும் விபியோலுங்கிற பேர்ல யார் அனுப்பியிருப்பான்னு எனக்கு ஐடியா இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட பேஷனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு வழியா ஜாயின் பண்ணிட்டீங்களா, இவங்க படிப்பு முடிக்கிற வரைக்கும் நம்ம ரிசர்ச் கிளப் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ப்ரொஃபசர் லூசியனல் ரொம்பவே ஹாப்பி ஆகிறா. பல்காஸ் அவங்களுக்கு வெல்கம் பார்ட்டி ரெடி பண்ணுவோன்னு வா சொல்றா. இன்னைக்கு என்னோட ஒரிஜினல் தான் வந்திருக்கணும், என்ன எதுக்காக அனுப்பி வச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ காப்பி யோசிக்கிறான். அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் கொடுத்தேன், கிளம்ப வேண்டியதான் நம்ம ஹீரோ கிளம்புனா. திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்கவோ போல்காஸ் என்னாச்சுன்னு அவங்க போய் பார்த்தா மர்டர் சீனா நம்ம ஹீரோ பாக்குறான். ஷ்னடல் தான் அங்க கிடக்குறான். ஓ நான் தான் இவனை இப்படி கட்டி போட்டு வச்சிருந்தேன், நேத்து இவன் என்ன பார்க்க வந்தான், இது நாள் வரை நான் பார்க்காத ஒரு மேஜிக் ஸ்பெல், அது கண்டிப்பா ஏன்ஷியன் மேஜிக்கா தான் இருக்கும், இவனை வச்சு நம்ம ரிசர்ச் ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஐரிஸ் அவனோட லெஃப்ட் ஷோல்டரை டச் பண்ணன்னு சொல்லுவோம். அவ்வளோ டச் பண்ணி பாக்குறா. இங்க சாலிடா ஏதோ சிலிண்டர் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவோம். கரெக்ட் தான், ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணா கூட இந்த சிலிண்டர் 2 மேக்னெட் மாதிரி அவன் ஷோல்டரை இருக்க ஆரம்பிச்சிடும், பட் ஒரு குச்சியை வச்சு அமுக்குனா அந்த சிலிண்டர்ல டச் ஆகாம டைரக்டா அவன் ஸ்கின்ல தான் டச் ஆகுது. இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு ப்ரொஃபசர் கேட்கவும் இது ஒரு நான் எலமெண்டலா அப்படின்னு வா கேட்கறா. கரெக்டா சொன்ன, இது ஒரு பேரியல் நான் எலமெண்டல் மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்லையே இது பேரியர்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஆனாலும் என்னோட ஒரிஜினல் செல்ஃபோட ஐடென்டிட்டியை இவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஹார்ட்டோ மாடர்ன் அண்ட் ஏன்ஷியன் மேஜிக் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு அவங்க கேட்கவும் அது ஓல்டு மேஜிக் இது நியூ மேஜிக் நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்ஷியன் மேஜிக் நான் எலமெண்டல், மாடர்ன் மேஜிக் ஏதாச்சும் ஒரு எலமெண்டல் தேவை அப்படின்னு ஐரிஸ் கரெக்டா ஆன்சர் பண்றா. நான் எலமெண்டல்ங்கிறதுனால இது மாணவ செலுத்தாமலேயே யூசரோட மேஜிக்கை பொறுத்து இது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், பட் இந்த பேரியர் மேல பிளேஸ் பண்ணி 1.5 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். என்ன சொல்ல வரீங்க, மாடர்ன் ஏஜ்லயும் ஏன்ஷியன் மேஜிக் யூஸ் பண்ற ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு ஐரிஸ் கேட்கவும் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னா அவங்க லெவல் 8க்கு மேல இருந்தாதான் அது முடியும். எனக்கு என்ன சந்தேகம்னா யார் இந்த ஸ்பெல்ல போட்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க கேட்கவும் கண்டிப்பா இது நான் இல்ல, என்னால அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு ஐரிஸ் சொல்றா. பட் அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு இது நடந்தப்போ நீ அந்த இடத்துல தான் இருந்திருக்கன்னு சொல்லுவோம். ஆனா அதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. அப்படின்னா நம்ம கல்பரேட் கிட்டே தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லு லாஸ்ட் நைட் உன்னை யார் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஸ்னைடல் கிட்டேவா கேட்கறா. நீங்க என்ன பண்றான்னு ஸ்னைடல் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறா. தைரியம் இருந்தா என்னவே அப்படின்னு சொல்ல ஓவரா பேசினா நான் அவனை சரி பண்ண மாட்டேன், உனக்கு இதை ரிமூவ் பண்ணணுமா வேண்டாமா, உனக்கு தெரிஞ்ச உண்மையா கக்குன்னு ப்ரொஃபசர் சொல்லவும் அது யாருன்னு எனக்கு தெரியல, பட் அவன் ஃபுல்லா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னு
அப்படின்னு ஸ்னைடர் சொல்லவும், அப்படின்னா ஒரு மிஸ்டீரியஸ் வில்லன் இதை பண்ணியிருக்கான்னு சொல்றா. இல்லாம யாருங்கிறத ரிவீல் பண்ண உனக்கு ஆபத்தா புரிஞ்சு போச்சு. இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பர்சன் தான் கரெக்டா இருக்கா. ஹாருட்டோ பார்டர் ப்ரோவின்ஸ்ல பிளாக் நைட்னு ஒருத்தனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இவன் சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த ஆள் தான் இதை பண்ணிருப்பான்னு தோணுது. ஹாருட்டோ இந்த இடத்துக்கு வந்த அதே நேரத்துல தான் அவனும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு இங்க என்ன வேலை? அண்ட் ஒன்னு மாதிரி லெவல் 2ல இருக்கிற ஒருத்தனை கிங்கே எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவை சந்தேகப்படுவான். அது எனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையை சொல்லி நீ என்ன மறைக்கிற? உண்மையிலேயே நீ யாரு? உனக்கு தெரிஞ்ச ஏன்ஷியன் மேஜிக் பத்தி எனக்கு சொல்லு. நீ தான் அந்த பிளாக் நைட் மேஜிக் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்றாங்க. ஒரிஜினல் என்ன வந்து காப்பாத்துறா நம்ம ஹீரோ காப்பி யோசிக்கவும், சிவா த ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். அடப்பாவி, அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காப்பி டென்ஷன் ஆகுறான். அந்த பையனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. தப்பு பண்றவங்களை தண்டிக்க தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ தான் அந்த ஃபேமஸான சிவாவா? தப்ப தண்டிக்க இங்க வந்திருக்கேன்னா நான் கேள்விப்பட்டது உண்மைதான் போல. இந்த பையன் அப்படின்னா அந்த ஈவில் ஆர்கனைசேஷன்ல இருக்கானான்னு கேட்கவும், அப்ப உண்மையிலேயே கேபிட்டல்ல ஈவில் ஆர்கனைசேஷன் இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா, எனக்கு அதை பத்தி தெரியும். இவனும் அதுல ஒரு மெம்பர் தான். அதனால தான் இவனை தண்டிக்க வந்தேன். நடல், நீ இன்னும் அந்த டேவலை கேன்சல் பண்ணல. நீ அதை கேன்சல் பண்ண அடுத்த நாளே உன்னோட ஷாக்கல்ஸ் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்னைடலும் நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த டேவலை கேன்சல் பண்றதுக்கு ஒத்துக்கிடுறான். சரி, அப்ப நான் வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புறேன். நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோவால அசைய முடியல. என்னோட பைண்டிங் மேஜிக் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவை பிடிக்கவும், அவளோட மான அளவு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறான். 33 அண்ட் டார்க் எலமெண்ட்ஸ் அவளுக்கு இருக்கு. எலமெண்ட்ஸ் அவளுக்கு இருக்கு. யாராலையும் இந்த ஸ்பெல்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. எனக்கு இருக்கிற 271 கொஸ்டின்ஸ்க்கு நீ இப்ப பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு வா சொன்னா. நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுல இருந்து வெளியே வரா. என்னாச்சு, என்னால ஆசைய முடியலன்னு பாக்குறா. வா, இதுதான் டொமைன் ஃபிக்சேஷன். பாக்கவா அனலைஸ் பண்றத நிப்பாட்டன் போல்கோ சொல்றேன். நான் அவட்ட 824 கொஸ்டின் கேட்கணும்னு வா சொல்றா. என் கிட்ட பிரச்சனை பண்ணா இதுதான் நிலைமை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். நான் உனக்கு ஏன்ஷியன் மேஜிக் பத்தி கத்து கொடுக்குறேன், என்ன சொல்ற அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கவும், ஒரு டீலிங்கா உண்மையிலேயே நீ ஒரு பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லி போல்கோ சொல்றான். அச்சோ, எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது ப்ரொஃபசர் சொல்லவோ, பனிஷ்மெண்ட் தான் நம்ம ஹீரோ சொல்றான். பிளாக் நைட் சார் ப்ளீஸ் என்ன ரிலீஸ் பண்ணுங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே நான் பாத்ரூம் போக விருப்பல, என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு வா சொல்லவும், அப்போ நல்லது, ப்ராமிஸ மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ரெஸ்ட் ரூம் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் ஃபாஸ்டா ஓடுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒருவேளை நம்ம ஹீரோ தான் பிளாக் நைட்டா இருக்கலாங்கிற வரைக்கும் அந்த ப்ரொஃபசர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. நீங்க நடந்த எல்லாத்தையுமே ஸ்னைடர்ல பார்த்துட்டு தான் இருந்தான். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். ப்ரொஃபசர் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம ஹீரோ காப்பிக்கு ஐரிஸ்க்கும் வந்து வெல்கம் பார்ட்டி கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, அதுக்குள்ள வெல்கம் பார்ட்டியும் வச்சுட்டாங்க. அண்ட் அது போக இந்த ப்ரொஃபசர் எதுக்கு எனிவே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ காப்பி யோசிக்கிறான். சாரி, நான் ஒன்று பார்க்குறேன், தப்பா எடுத்துக்கிட்டது. நீயும் ப்ரொஃபசரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எப்போ ப்ரொஃபசர் டியர் கூடயே இருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆக்சுவலி நான் லோசினல் ஹவுஸ்க்கு டீச்சரா இருந்தவன் தான். ரொம்பவும் சின்ன வயசுலயே அவ எனக்கே தெரியாத விஷயங்களை கூட வேற லெவல்ல யோசிச்சா. நிறைய விஷயங்கள்ல அவளுக்கு கியூரியாசிட்டி வந்துச்சு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் பண்ணி பார்த்தா. அதுக்கப்புறமா இந்த அகாடமில வந்து அவ படிச்சப்ப நான் தான் பாத்துக்கிட்டேன். உண்மையிலேயே அவ ஒரு ஜீனியஸ். நிறைய புது ஸ்பெல் எல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்கா. ஆனாலுமே ஏன்ஷியன் மேஜிக்ல ஏன் இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. தொலைஞ்சு போன அந்த மேஜிக்கை பத்தி படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் போல்கா வருத்தப்படுறான். ஜீனியஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னு நமக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்கவும், ஆமா அப்படின்னா நான் ஒரு முட்டா இல்ல அப்படின்னு அவன் வருத்தப்படவும், நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். நல்லா என்ஜாய் பண்றியா அப்படின்னு ஐரிஸ் வந்து கட்டி பிடிக்கிறா. ஓவரா குடிச்சிட்டா போல நம்ம ஹீரோ பாக்குறான். நீயோ குடிக்கிறியான்னு கேட்கவும், வேணா நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கொடி நம்ம ஊத்தி கொடுத்துட்டு அவ வாங்கி குடிச்சிருக்கா. அப்ப இது உனக்கு தான் ஊத்துறியா நம்ம ஹீரோ பாக்குறான். எனக்கு இந்த கிளப்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹாரட்டோ. இங்க நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறுவேன். நம்ம ஹீரோ மடியிலேயே தொங்கிருந்தா. நம்ம ஹீரோ காப்பி ஐரிஸை தூங்க வைக்கிறான். என்ன ஹாரட்டோ நல்லா என்ஜாய் பண்றியா அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் வரா. ஹாரட்டோ, உனக்கு தெரியுமா அவன் ஏன் ஏன்ஷியன் மேஜிக்கை படிக்க வந்திருக்கான்னு? அவளோட மான அசஸ்மெண்ட் பார்த்தா அவகிட்ட எல்லா எலமெண்டல் மேஜிக்கும் இருக்கு. அது எவ்வளவு ரேர் தெரியுமா? பட் என்னதான் மேஜிக் இருந்தாலும் லைஃப் நல்லா போகலன்னா அது மோசம் தான். அவளோட மான லெவல் வெறும் 5 தான் இருக்கு. எல்லா எலமெண்ட்டும் இருந்தா என்ன பிரயோஜனம்? சோ அதை இன்க்ரீஸ் பண்ணதா அவ ஏன்ஷியன் மேஜிக்கை கத்துக்கிட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம லெவலை இன்க்ரீஸ் பண்றது எப்படிங்கறத பத்தி ஒரு ரிசர்ச்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்ஷியன் மேஜிக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றா. சரக்கு ஓவரானதுனால இப்ப ப்ரொஃபசர் அப்படியே மயங்கி தூங்கிருதா. எல்லாருமே தூங்கிட்டாங்க. என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்னெடல காமிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த சிவா தான் காரணம். நான் அந்த டோவலை கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எனக்கு தான் அவமானம். எங்க அப்பாவை அடுத்த கிங் ஆக்குறதுக்காக தான் அந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தேன். இவன் பண்ண பிரச்சனைனால இப்போ என்னோட பிளான் கேட்டு போயிரும் போல. ஸ்பெஷல் அசாசின் யூனிட் ஆர்டோவையும் அவன் கூட இருந்த மத்த 3 பேரையும் இன்னைக்கு நைட்டா முடிச்சிருங்க அப்படின்னு ஸ்னெடல் வந்து அவன் அசாசினை இவங்களை கொல்ல அனுப்பி வைக்கிறான். 4 டார்கெட்டுமே மேன்ஷனுக்குள்ள தான் தூங்கிட்டு இருக்காங்க. வெல்கம் பார்ட்டி முடிஞ்ச எல்லாரும் மட்டையா இருக்காங்க. சோ ஈஸியா எல்லாரையும் தூக்கிடலாம். சன் ப்ரூஃபிங் மேஜிக் இருக்கு, இன்ட்ரோடர் டிடெக்ஷன் இருக்கு. சோ உள்ள யாராலையும் வர முடியாது. இந்த மிஷன் தோத்து போக வாய்ப்பே இல்ல அப்படின்னு அசாசின் லீடர் ஃபாஸ்டா உள்ள போனா எதுலயோ முட்டி கீழே விழுறான். இங்க இன்விசிபிள் வால் ஏதோ இருக்குன்னு சொல்லுவோம். வேற வழி இருக்கான்னு பாக்குறாங்க. இந்த மேன்ஷனை சுத்தியுமே இந்த இன்விசிபிள் வால் இருக்குன்னு நம்ம சொல்றான். கத்திய வச்சு அட்டாக் பண்ணாலும் சின்ன ஸ்கிராச் கூட ஆகல. அப்ப திடீர்னு ஒரு டோர் வருது. அந்த ஹார்டாக க்ளோஸ் ஆன ஒருத்தன் சிவாவா. அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி ரொம்பவே கேர்ஃபுல்லா போ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கதவை திறக்கவும் யாரும் இவனை கையை பிடிச்சு உள்ள இழுக்கிறாங்க. பவர்ஃபுல்லான ஃபயர் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. கேப்டன் அங்க பாருங்கன்னு ஒருத்த காமிக்கிறான். பார்த்தா நிறைய டோர்ஸ் கிரியேட் ஆகி அவன் ஆளுங்களை யாரும் அதுக்குள்ள இழுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த லீடரும் அடுத்து எந்த கதவை திறக்க போதுன்னு பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு அட்டாக் பண்றான். அந்த பிளாக் நைட்டை குடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க போய் பார்த்தா இன்னொருத்த வந்து நிக்கிறான். இத்தனை பிளாக் நைட் இருப்பாங்க நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு அவங்க பார்த்தா கேப்டன் அவங்க உண்மையான சிவாவே இல்ல அப்படின்னு ஒருத்த காமிக்கிறான். பிளாக் நைட்டோட ஹெல்மெட் கழட்டி பார்த்தா இவங்க ஆளுங்களே தான் இருக்காங்க. ஒரு வழியா அவனுக்கு இப்பவாச்சு புரிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ வானத்துல மதந்துட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போனா அவனால அசைய முடியல. அவங்க 20 பேரோட மொமெண்ட்டையும் நான் சீல் பண்ணிட்டேன்.
ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் உன் பாஸ் அசாசின் அனுப்பி வச்சிருக்க, தெரிஞ்ச எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஷ்னடலோட ஆளுங்களா அவன் வீட்லயே கொண்டு போய் போட்டு நீ சொல்லி தானே இவங்க இதை பண்ணாங்கன்னு கேட்கவும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்றான். ஹாரட்டோவையும் மத்த 3 பேரையும் கொல்லுங்கன்னு இவன் சொன்னது காமிக்கவும் இது என்ன மேஜிக், பாஸ்ட்ல நடந்தது காமிக்கிற ஒரு மேஜிக்கா அப்படின்னு ஷ்னடல் கேட்கவும் அதை நீ ஆராயணும்னு அவசியம் இல்ல, ஒரு சின்ன விஷயத்துக்காக அசாசின்ஸ் அனுப்பி வச்சிருக்கிய, உனக்கு ஏது ஓவரா தெரியல, நான் உனக்கு ஷோல்டரில் போட்டு அந்த லாக் பத்தாதுன்னு நினைக்கிறேன், உண்மையான பனிஷ்மெண்ட்னா என்னன்னு உனக்கு காமிக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்லுவா என்ன கொல்ல போறியான்னு அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ சிரிக்கவும் அவன் பயந்துகிட்டே அடுத்த கிங் நான் தான், என்ன அவ்வளோ ஈஸியில் கொல்ல முடியாது, நம்ம ஒரு இன்ஜெக்ஷனை போடுவோம், இப்போ ஒரு பெரிய மான்ஸ்டரா மாறுதான். நடலே நீயா பாயில வர ட்விஸ்ட் மாதிரில இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நடல் பண்ண ஒரு பஞ்சே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, மிஸ்டீரியஸ் சிரஞ்ச் தான் இவனை மான்ஸ்டரா மாத்திடுச்சு, இப்போதைக்கு இவன் பில்டிங்கை விட்டு வெளியே வந்துட்டான். பட் இப்போ நான் என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா சார் நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்றா. குழந்தைங்களா இந்த நேரத்தில் தூங்கிட்டு தானே இருப்பாங்க, நீ ஏன் முடிச்சிருக்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க, நீ உள் மனசு சொன்னிச்சு அதானவா சொல்ற, நான் ஒரு மிஸ்டீரியஸ் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன மான்ஸ்டர்னு கேட்கவும் ஒரு ஆர்கனைசேஷன் அவனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி மாத்திடுச்சுன்னு சொல்லவும் ஆரட்டும் அந்த ஹியூமன் ஐயோ பாவம் அவனை உன்னால காப்பாற்ற முடியாதான்னு கேட்கவும் சார் கேட்டு நான் எனக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கேன், சரி நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால முடியும் ஹாரட்டோ அப்படின்னு சார் சொல்றான். இந்த ஜெயண்டோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றான். ஆனா அது பெருசா எதுவும் ஆகல, கொசுவா அடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பிடிக்கவும் அதோட கையை நான் முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம ஹீரோ அதோட கையை தடுக்கிறான். அந்த மான்ஸ்டரால இப்ப கையை அசைக்கவே முடியல, அது கையவே துண்டா பிச்சு எடுத்தது, கையை அவனே பிச்சுட்டானா அப்படின்னு சார் பாக்குறா. இதுக்கு ரீஜெனரேஷன் அபிலிட்டி இருக்கு போல, பட் இதை நான் இப்ப எப்படி தோக்கடிக்க நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஹார்ட்டோ அதுகிட்ட வித்தியாசமா இருக்கு, நோட்டீஸ் பண்ணியா அதோட கை இப்ப கொஞ்சம் சின்னதாயிட்டு பாரு, திரும்ப திரும்ப அது ரீஜெனரேஷன் ஆனா நார்மல் சைஸ்க்கே வந்துடும் சார் சொல்லவும் ஓகே சார் நான் பாத்துக்கிட்டேன், இது ஃபுல் அட்டாக் பண்றதுக்கான நேரம், ஃபிளேம்ஸ் ஆஃப் பல்கட்டோரி 1000 பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகவும் இது ஹார்ட்டோட புது ஸ்பெஷல் அட்டாக் போலயே அப்படின்னு சொல்லி சார் பாக்குறா. ஜாப்பனீஸ் பிளேட் அட்டாக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ ஒரு பிளேடு மலையை வந்து அவன் மேல பொழியுது, இது பார்க்க ரொம்ப வயலன்ஸாவும் ரத்தமாவும் இருக்குன்றதுனால நம்ம ஹீரோ சார் இதை பார்க்க கூடாதுன்னு ஒரு ஒளியை வர வச்சிருந்தான். எதிர்பார்த்த மாதிரியே ஷ்னடல் இப்போ ஹியூமன் ஃபார்முக்கு மாறிடுதான். உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு மிஸ்டீரியஸ் லைட் வந்ததுல கடைசி அட்டாக்க என்னால பார்க்கவே முடியல, பட் நீ சூப்பரா பண்ணிட்ட ஹார்ட்டோ, ஒரு வழியா நான் வந்த வேலை முடிஞ்சது, இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சார் தூங்க போறா. சரி இப்ப நான் கிளீனா பொறுக்க பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஹே ஷ்னடல் நீ அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுறதுக்குள்ள மங்கி மாதிரி கத்திக்கிட்டே அங்க இருந்து ஓடுறான். அவன் பேசுற கண்டிஷன்ல இல்ல போல, அவன் போட்ட சிறஞ்ச நான் மெயினா எடுத்து வச்சுக்கணும், உடஞ்ச மனுஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமா நான் தூங்க போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஹார்ட்டோ காப்பி தூங்கி எழுத்து கண்மொழிக்கிறான். இந்த இடம் எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு, நீ என்ன நினைக்கிறேன்னு ஹார்ட்டோ காப்பி கேட்கவும் நீயும் நானும் ஒண்ணுதான், உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிக்கதான் செய்யும். ஆமா ஒரு நிமிஷம் அவ்வளோத்தையும் பண்ணிட்டு உனக்கு டார்ச்சரா இல்ல என்ஜாயா பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும் அட நீ தான்ப்பா ஓவர் திங்க் பண்ற, உண்மையிலேயே இது ஜாலியா தான் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஹார்ட்டோ காப்பி சொல்லவும் அதுவும் ஒரு வகையில உண்மைதான்ப்பா, மத்தவங்க கூட இருக்கிறது சோகமா இருக்குன்னு நம்ம நினைச்சாலுமே இது ஜாலியா தான் இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்கவும் சரி இன்னைக்கு நான் நைட்டு இங்கேயே தங்குறேன் நம்ம ஹீரோ காப்பி சொல்றான். சரி அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுதான். அடுத்த நாள் காமிக்கிறாங்க ஃபிளேவும் லீசாவும் போயிட்டு இந்த கேபிட்டல்ல மோசமா ஏதாச்சும் நடக்குதா, வித்தியாசமான எதையாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டியா போய் விசாரிச்சுட்டு இருக்கா. அது கேட்கலான்னு ஒருத்தர் சொல்லவும் நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரவுடி பசங்க கூட்டிட்டு போறாங்க. ஃபிளே அவங்கள அடிச்சு போடுறா. சரி இப்போ சொல்லுங்க மோசமா நடக்கிற மாதிரி எதையாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு லீசா கேட்கறா. இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரவுண்ட் டேபிளுக்கான மீட்டிங் நடக்குது. அப்படின்னா கிங் அண்ட் கோயிலுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு, மோசமான விஷயங்கள் நடக்குதா அப்படின்னா நான் நினைச்சது கரெக்ட் தான், ராயல் கேபிட்டலுக்கு ஆபத்து நம்ம நினைச்சதை விட ரொம்ப போய் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சார் சொல்லுவோம். எனக்கு என்னமோ அப்படி தோணல லீசா சொல்றா. இல்ல மிஸ் லீசா எதிரிங்க எப்பவும் சொல்லிட்டு அட்டாக் பண்ண மாட்டாங்க, நேத்துக்கு நைட் நீங்க நடந்ததை பாத்தீங்களா, திரும்பவும் போடுங்கன்னு ஜானி கேட்கவும் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணதை காமிக்கிறாங்க. ஹார்ட்டோ ரொம்ப ஆசம்ல எத்தனை தடவை வேணா இதை திரும்ப பார்க்கலாம், அந்த மிஸ்டீரியஸ் லைட்னால கடைசி அட்டாக்ல என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. இந்த ஷ்னடல் ஒரு வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்படின்னா இவன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆர்டர் கொடுத்ததுனால தான் இதை பண்ணியிருக்கான். ஹார்ட்டோ அகாடமிக்குள்ள என்ட்ரானோடனே இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குதுன்னா என் பிரதரோட உண்மையான பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு பின்னாடி அந்த ஈவில் ஆர்கனைசேஷன் தான் இருக்கும், அவங்களால தான் கிங்டம் கேவும் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சார் சொல்லவும் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் லார்ட் ஹார்ட்டோ எதுவும் பண்ண முடியாதுன்னு பிளே சொல்றான். என்னமோ உண்மைதான், பட் நம்ம சும்மாவே உட்காந்துருக்க கூடாது, நம்மளும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், மறைஞ்சிருக்கிற ஈவில் ஆர்கனைசேஷனை வெளியே கொண்டு வரணும், என் பிரதருக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பா லார்ட் ஹார்ட்டோக்கு எப்பவும் நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி நம்மளோட இந்த மீட்டிங் ஆஃப் ரவுண்ட் டேபிளுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம்ல, அதை என்னன்னு கூப்பிடான்னு லீசா கேட்கவும் அப்படின்னா இன்னையில இருந்து நம்ம குரூப் பேரு கேம்லட் ஆர்மி தயாராகுங்க அப்படின்னு இவங்க பண்ற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். ஈவில் ஆர்கனைசேஷனை இவங்க விளையாட்டா சொன்னாலுமே ப்ரொஃபசர் டியர் அது உண்மையிலேயே இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி அந்த கோயின் தான் இருப்பாலும் டவுட் இருக்கு. எல்லார் மேலேயும் நான் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அப்பதான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போகும்போது அவங்க சேஃப்டியா இருப்பாங்க. என் வேலையை நான் ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் சார் ஃபிளே லீசன் மத்த எல்லாருமே தனியா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போனாலும் அவங்க சேஃபா இருக்கணும்னு எப்பவுமே நம்ம ஹீரோ அவங்களுக்கே தெரியாம அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கான். இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. அது ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.